யோவான் 14:8-10 வரை. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். ஆமேன். அருமையான இந்த வேத வாசிப்புக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு கூட இருந்ததை குறித்து பிலிப்பு நன்றா இருந்திருக்கிறாரு. இருந்த போதிலும் இதாவே தெரிந்து கொள்ளணும் என்று சொல்லிட்டு பிலிப்பு வாஞ்சித்தாரு, பிரயாசப்பட்டாரு. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு கூட இருந்தது பிதாவுக்கு சமமாய் இருக்கிறது. நினை கண்டீர்களானால் பிதாவை காண்பது போல என்பதாக அவர் சொல்ல வர்றாரு. ஆகையினால இந்த தினத்துல பிதாவானவர் நமக்குள்ள வாசம் செய்பவர்களாக இருந்தோமானால் அவருடைய கிரிகளை நடப்பிக்கக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதாக இயேசு கிறிஸ்துவை வாஞ்சிக்கிறாரு. அதனால நம்முடைய கிரிகள் கிறிஸ்துவை காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக இங்க இந்த வசனத்தின் வழியாக ஆண்டவர் அதை வலியுறுத்துகிறார். ஆகையினால நம்முடைய கிரிகள் நம்முடைய ஆண்டவரை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதாக தான் ஆண்டவர் நம்ம இடத்துல இந்த நாளிலே நம்மோடு கூட இந்த தியானத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். நன்றி. இந்த வேளையிலே நாம் ஜெபத்துக்குள்ளாய் கடந்து போகலாம். இன்றைய தினத்துல ஏறத்தாழ 6 குறிப்புகள் தான் இருக்கிறது. இந்த 6 குறிப்புகளும் தயவாக நீங்கள் கவனிக்க முடியும். ஆண்டி சௌந்தர்யா அவர்கள், ஆண்டி சௌந்தர்யா, நீங்க உங்களோட மைக் அன்மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ஜெபத்தை ஆண்டி சௌந்தர்யா அவர்கள் சிங்கப்பூர்ல இருந்து நமக்கு ஏறெடுக்கும்படி தாழ்மொழி கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டி சௌந்தர்யா கேக்குதுங்களா? ஆண்டி சௌந்தர்யா, ஆண்டி சௌந்தர்யா, உங்களோட மைக் அன்மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. Aunty, can you unmute your mic? iPhone. சரி, இந்த குறிப்புகள் ஓகே. ஆண்டி, இந்த குறிப்புகள் நீங்க பார்க்கலாம். உங்களோட ஸ்கிரீன் முன்பாக இருக்கும். ஆகாஷ் வந்து சிஸ்டர் பேமுகா உடைய மகன். அவர் இன்னும் உடல் ரீதியில் பலவீனமா இருக்கிறாரு. அடுத்ததாக மன்னிக்கணும், இன்றைய தினத்துல பாஸ்டர் எபினேசர் டேனியல் அவர்கள் வந்து நம்மோடு கூட தேவ செய்தியை பக்கத்துக்குள்ள வருகிறார். ஆகையினால் அவருக்காக ஜெபிக்கும்படி தாழ்மொழி கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர் எபினேசர் அவர்கள். அடுத்ததாக சோபனா சுரேஷ், எல்டர் கே சாந்திராஜ் அவருடைய மகள் இந்த கோவிட்னால பாதிக்கப்பட்டு அவர்கள் வந்து சவுத் ஆப்பிரிக்கால மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போகிறாங்க. ஷனிகா நிமிதா அவர்களுக்கு இருக்கக்கூடிய மார்பு கேன்சர். அடுத்ததாக ஸ்பெயின், யூகே, இட்டலி, ஜெர்மன், பிரான்ஸ், அடுத்ததாக அயர்லாந்து லாக்டவுன் கடந்து போகிறாங்க. அடுத்ததாக சகோதரர் கேலப் அர்வின் உடல் ரீதியில் பலவீனமா இருக்கிறாங்க என்பதாக கேள்விப்பட்டோம். அதனால தயவுசெய்து இந்த நபர்களுக்காக ஜெபிக்கும்படி நான் தாழ்மொழி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தயவாக இந்த ஸ்கிரீன் நீங்க பார்க்கலாம். ஆண்டி, நீங்க ஸ்கிரீன் பார்த்து நீங்க ஜெபம் எடுக்கலாம். ஓகே. ஆண்டி சௌந்தர்யா, கேன் யூ அன்மியூட் யுவர் மைக் ப்ளீஸ்? தெரியுதுங்களா? ஆண்டி, உங்களோட மைக் அன்மியூட் பண்ணுங்க. ஓகே ஓகே, we can hear you. நம்ம இப்ப ஆண்டி உங்களோட மைக் அன்மியூட் பண்ணிட்டீங்க. அன்மியூட் யுவர் மைக் ப்ளீஸ். ஓகே ஓகே. ஐயா, மறுபடியும் நீங்க அன்மியூட் பண்ணிட்டீங்க. மியூட் பண்ணிட்டீங்க. அன்மியூட் பண்ணுங்க. ஓகே ஆண்டி,
இப்ப பேசுங்க. ஆண்டி ஐபோன் ஆண்டி உங்களுடைய மைக் அன்மியூட் பண்ணுங்க. சரி. இந்த வேலையில மன்னிக்கணும், ஆண்டி அவர்களுக்கு வந்து மைக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிறது. இவ்வேளையிலே நாம இந்த ஜெபத்தை வந்து பிரதர் பாஸ்டர் தங்கராஜ் பொன்னியா அவர்கள் பாஸ்டர் தங்கராஜ் ஆண்டி இப்ப கேக்குதா ஆண்டி? நீங்க ஐபோன் ஆண்டி இப்ப கேக்குதா? சரி, ஓகே. பாஸ்டர் தங்கராஜ் பொன்னியா அவர்கள், பாஸ்டர் உங்களோட மைக் அன்மியூட் பண்ணுங்க. இந்த வேலையில இந்த 6 குறிப்புகளுக்காக ஜெபம் ஏறெடுக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர் தங்கராஜ். பாஸ்டர் கேரி ஆன் பாஸ்டர். நீங்க இந்த வேலையிலே நாம் ஜெபம் ஏறெடுத்துருவோம். இந்த 6 குறிப்புகளுக்காக ஜெபம் நாம் இந்த வேலையில ஏறெடுக்க இருக்கிறோம் பாஸ்டர். சரிங்க பாஸ்டர். நல்லா கேக்குதுங்களா? கேக்குது பாஸ்டர், லவுட் அண்ட் கிளியர். ஓகே. இரக்கமுள்ள தேவனே, இந்த வருடத்தின் கடைசி பகுதிக்கு வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. எவ்வளவோ உபத்திரங்கள் இருந்தாலும், வேதனைகள் இருந்தாலும், எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து எங்களை காப்பாற்றி இந்த வருடத்தின் கடைசி பகுதிக்கு வந்திருப்பதோடு மட்டுமாக வழிநடத்திய தேவன் தொடர்ந்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு எங்களை புதிய வருடத்தில் பிரவேசிப்பதற்கு நீர் எங்களை தயார் செய்து கொண்டிருப்பதற்காக நன்றியோடு நோக்கி ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த சோசியல் மீடியா மூலமாக பல மாதங்களாக நாங்கள் இதோ உமது ஊழியத்தின் நிமித்தமாக பாஸ்டர் எட்வின், பாஸ்டர் எட்வர்ட், பாஸ்டர் ஃப்ரெட்ரிக், இன்னும் இவரெல்லாம் சேர்ந்து கொடுக்கின்ற அற்புதமான ஆண்டவருக்கு பிரியமான நிகழ்ச்சியின் மூலமாக எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையையும் எங்களுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நீர் பலப்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் மிஸ்டர் ஆகாஷ் ராஜுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை இருக்கின்றது. உலகத்தில் எல்லா மருத்துவர்களையும் விட மிக சிறந்த மருத்துவராகிய நீர் அவரை உமது குணப்படுத்தும் கரங்களால் தொட்டு அவருக்கு பரிபூர்ண குணத்தை நீர் கட்டளையிடும். குடும்பத்தைச் சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கட்டளையிடும். பாஸ்டர் எபினேசருக்காக ஜெபிக்கின்றோம். இன்றைக்கு பேச இருக்கின்றார்கள், அவரை பலப்படுத்தும் ஆண்டவரே. அவரிடத்திலிருந்து வருகின்ற வசனங்கள், செய்திகள், ஆலோசனைகள் நாங்கள் புதிய வருடத்தில் பிரவேசிக்கிறதுக்கு எங்களுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும். கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் அது ஆசீர்வாதம் இருக்கட்டும். செய்தியை கொடுக்கின்ற அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கு அவர் ஊழியத்திற்கும் அது துணையாக இருக்கட்டும் ஆண்டவரே. இன்னும் ஷோபா, சுரேஷ், எல்டர் சாந்தராஜ் அவருடைய மகள் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நல்ல பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடும், சமாதானத்தை கட்டளையிடும். அவர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடும். நீர் அவர்களோடு துணையா இருந்த ஆண்டவரே. கோவிட் வியாதியின் மூலமாக, தொற்று வியாதியின் மூலமாக அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்கின்ற மருத்துவர்களையும் நர்ஸுகளையும் நீர் ஆசீர்வாதத்திலும் உமது கிருபை ஆலோசனை நிமித்தமாக சரியான சிகிச்சைகள் கொடுக்கப்படவும் அந்த மகள் பரிபூர்ணம் குணம் பெற்று இந்த
குடும்பத்தோடு சேர்ந்து உமக்கு நன்றி சொல்லி வாழ்நாள் முழுவதும் உமக்கு பிரியமுள்ள குடும்பமாக மகளாக வாழக்கூடிய பெரிதான பாக்கியத்தை நீர் கட்டளையிடும் ஆண்டவரே. ஷானிகா நிஷாந்திக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு மார்பு புற்றுநோய் இருக்கின்றது. உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. உம்மால் குணப்படுத்த முடியாத காரியம் என்பது உலகத்தில் ஒன்றுமே இல்லை. எல்லாம் சரிப்படுத்தக்கூடிய தேவன். அந்த சகோதரியை நீர் தொடும் ஆண்டவரே. அவர் மேல் இரக்கம் கொண்டு, கருணை கொண்டு, தயவு கொண்டு, அவருக்குள்ள அந்த புற்றுநோய் பரிபூர்ண குணத்தை கட்டளையிட்டு அவர்கள் உமக்கு பிரியமுள்ள மகளாக, பிரியமுள்ள குடும்பமாக, சாட்சியுள்ள குடும்பமாக வாழ வழி நடத்தும் ஆண்டவரே. அதே மாதிரி ஸ்பெயின், யுனைடெட் கிங்டம், இத்தாலி, ஜெர்மனி, பிரான்ஸ், அயர்லாந்து போன்ற நாடுகளிலே கொரோனா வியாதி பலமாக இருக்கின்ற, அதிகமாக இருக்கின்றது. லாக்டவுன் என்பதனால் மக்கள் பீதியடைந்திருக்கின்றார்கள். ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலை, பல பிரச்சனைகள், உபத்திரங்கள், வேதனைகள். இந்த நாட்டை நீர் சந்தித்திடலும் ஆண்டவரே. இந்த நாட்டில் ஒவ்வொரு மக்களையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு நபர்களையும் சந்தித்து எல்லோருக்கும் நீர் சமாதானத்தை கட்டளையிடும், ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். ஆண்டவர் துணை இருக்கின்றார் நம்பிக்கையும் விசுவாசத்தை அவர்கள் கட்டளையிடும் ஆண்டவரே. எல்லாம் நீர் பரிபூர்ண குணத்தை தந்தரலும் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடும் ஆண்டவர். அதே மாதிரி அலிப் அண்ட் அரவிந்த் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களும் சுகவீனமாக இருக்கின்றார்கள். உடல் ரீதியான பிரச்சனை இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து இவர்களுக்கு வேண்டிய சுகத்தையும், பலத்தையும், சமாதானத்தையும், ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். கோடான கோடி மக்கள் இன்றைக்கு உலகத்தில் கீழ்ப்படியாத நிமித்தமாக, பாவத்தின் நிமித்தமாக சாத்தானுடைய சோதனைகளும் வேதனைகளும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நீர் பராக்கிரமம் நிறைந்த தேவன், வல்லமையுள்ள தேவன், குணப்படுத்துகின்ற தேவன், ஈவு, இரக்கம், கருணை, அன்பு, ஆசீர்வாதம் நிறைந்த தேவன். யாருக்கெல்லாம் ஜெபித்துமோ அவர்களோடு இந்த உலகத்திலே சுகீனமாக இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சுகத்தை கட்டளையிடும். சமாதானத்தை நாடி நிற்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிடும். இந்த சோசியல் மீடியா மூலமாக நடந்து கொண்டிருக்கின்ற, பல மாதங்களாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்தை நீர் தொடர்ந்து ஆசீர்வாதம் நடத்துகின்ற பிள்ளைகளை நீர் ஆசீர்வத்தலாம். கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் பெருக்கமான முறையில் ஆசீர்வத்தலாம். ஒவ்வொரு நாளும் செய்தியை கொடுக்கின்ற பிள்ளைகளை நீர் பலப்படுத்தி அவளோடு செய்தியை கேட்க காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாத முறையில் செய்தி வசனங்களை, ஆலோசனைகள் தந்து ஒவ்வொருவரையும் கிட்ட சேர்ந்து உங்களுக்கு நெருங்கி ஜீவித்து சிறுச வாழ்க்கையில பலம் பெற்று வாழ்நாள் முழுவதும் சாட்சியுள்ள பிள்ளைகளாக, உம்முடைய நாமத்தை மயம்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக, ஆண்டவரத்திலே சரியான கணக்கை ஒப்பு கொடுத்து பரலோகத்தை சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்க நீர் வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தரும் மெய்ப்பெருமாய் இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே. ஆமென். ஆமென். போதகர் தங்கராஜ் பொன்னி அவர்களுக்கு திருச்சபை சர்வமான மனத நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஜெபத்தை ஏறெடுத்ததற்காக கர்த்தர் அவர்கள் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில நம்முடைய எப்போதுமே நம்முடைய வழக்கத்தின்படி தயவாக இந்த ஜெபங்களை நீங்கள் தனிப்பட்ட ரீதியிலும் குடும்பத்தில் நீங்கள் கூடிகை நடத்தும் பொழுது இந்த குறிப்புகளுக்காக ஜெபத்தில் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்க. நன்றி. நாம் இந்த வேளையிலே பாஸ்டர் எபினேசர் டேனியல் அவர்கள் நம்ம இடத்தில் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய நாளிலே அவர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த 2 தலைப்பு கீழே அவர் நமக்கு ஆலோசனைகளையும் வேதாகமத்திலிருந்து நமக்கு விளக்கங்களை கொடுக்கவும் இந்த வேளையிலே நான் போதகர் அவர்களை வரவேற்கிறேன். போதகர் எபினேசர் டேனியல் அவர்கள் யூகேல சூப்பர்வைசிங் பாஸ்டராக பணிபுரிந்து வருகிறார். அவர் கீழே பல சபைகள் அவர் பயிற்சி கூட்டங்கள் நடத்துவது மாத்திரமல்ல, போதகராகவும் பணியாற்றி வருகிறார். அவரும் அவருடைய ஊழியத்தையும் அவர் குடும்பத்தையும் கூட கர்த்தருடைய நாமத்தினால வாழ்த்துகிறோம். அவர் இந்த வேலையிலே தருணத்தை அவர் இடத்துல ஒப்படைக்கிறேன். பாஸ்டர் எபினேசர் டேனியல் அவர்களை நான் வரவேற்றுக் கொள்கிறேன். பாஸ்டர், the time is yours. Thank you, Pastor. நான் என்னுடைய ஸ்கிரீனை ஷேர் பண்ண போறேன். அப்போ go ahead, Pastor.
ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த நாளுக்குரிய இந்த பகுதியினுடைய தலைப்பு ரெண்டு தலைப்பு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிருக்கிறோம் நம்ம. ஒண்ணு வந்து ஏன் இந்த நாட்கள்ல, நம்ம வாழக்கூடிய நாட்கள்ல வந்து ஏன் வந்து பொதுவாக பிள்ளைகள், திருச்சபையிலே வளரக்கூடிய பிள்ளைகள் வந்து ஏன் விசுவாசத்தை விட்டும் திருச்சபை விட்டும் அவங்க போற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்று ஒரு தலைப்பு. அதற்கு கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய தலைப்பு வந்து இந்த பிள்ளை வளர்ப்புல வந்து அது இம்பாக்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட். அந்த அட்டாச்மெண்ட் எனக்கூடியவருடைய அதனுடைய பாதிப்பு என்னன்றது நம்ம ரெண்டுமே கலந்து இந்த நாள்ல பார்க்க இருக்கிறோம். கொஞ்சம் நீங்க கவனமா கேட்கணும். அதிகமா இந்த நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அநேகமான காரியங்கள் வந்து என்னுடைய ஊழிய அனுபவத்திலிருந்தும் நான் வாசித்து தெரிஞ்சு கொண்ட சில காரியங்களும். எலன் ஒயிட் அம்மையாருடைய புத்தகம் ஒன்று இருக்குது, மைண்ட் கேரக்டர் பர்சனாலிட்டி, 2 வால்யூம் புக். ரொம்ப அருமையான புத்தகம், 2 புத்தகம். ஒருவேளை நீங்க வாசிக்கலன்னா நேரம் எடுத்து அந்த புத்தகங்களை வாசிங்க. மைண்ட் கேரக்டர் பர்சனாலிட்டி அந்த புக், பியூட்டிஃபுல் புக், அருமையான புக். அந்த புக்ல இருந்தும் பல என்னுடைய மற்ற படிப்புல இருந்து ரொம்ப சிம்பிளா எளிமையா உங்கள்கிட்ட சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள இந்த நாள் விரும்புறேன். நான் ரெண்டு காரியத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். அதில் கொஞ்சம் நீங்க கவனம் சிதறாதபடி கேட்கணும் உங்களுக்கு கேட்டுக்கணும். முதல் முக்கியமான ஒரு வசனம், இது வந்து ரொம்பவும் நமக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வசனம். திருச்சபையில இருக்கக்கூடிய நமக்கு, தேவனுடைய குடும்பத்துல நம்ம இருக்கும்போது இந்த வசனம் ரொம்ப ஒரு ஆழமான நமக்கு விசுவாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வசனம், நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வசனம். வசனம் சொல்லுதுன்னா, ப்ராவர்ப்ஸ், நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6வது வாக்கியம், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அப்போ இந்த வசனம் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்கல. இப்போ நீங்க ஆங்கிலத்துல ரீட் பண்ணும்போது, ட்ரெயின் அப் அ சைல்ட் இன் தி வே ஹி ஷுட் கோ, ஈ மே, அவன் ஒருவேளை வழி விலகாத இருப்பான்னு சொல்லல, அவன் வழி விலக மாட்டான். அப்போ ஒரு பிள்ளையை வந்து சரியாக நம்ம வளர்த்தால், சரியான வழியில் வளர்த்தால், அவன் முதிர் வயதிலும் அந்த வழிகளை விட்டு விலக மாட்டான் என்று வசனம் சொல்லுது. அப்போ இட்ஸ் அ ப்ராமிஸ், இட்ஸ் அ கண்டிஷனல் ப்ராமிஸ் that God is giving to us. அப்போ நம்முடைய வளர்ப்பில் நம்ம கவனம் செலுத்தினால், சரியான வளர்ப்பு வளர்த்தால், நிச்சயமாக எதை நாம் போதிக்கிறோமோ அந்த போதனையை விட்டு பிள்ளைகள் வழி விலக மாட்டார்கள் என்று வேதம் நமக்கு ஒரு ப்ராமிஸ், ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு பெற்றோர்களுக்கு நமக்கு கொடுக்குறாங்க. இதை நீங்க அடிப்படையா வச்சிருக்கணும், முக்கியமான காரியம். இப்போ சில காரியங்களை வந்து நம்ம கவனம் செலுத்துறது இல்லை. அந்த 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 கவனம் செலுத்தினா நிச்சயமாக நம்முடைய பேரண்டிங், நம்முடைய பெற்றோர் அந்த வளர்ப்புல வந்து நிச்சயம் ஒரு பெரிய பாதிப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். முதலாவதாக 3 கான்செப்ட் ஆஃப் சைக்கோ அனாலிட்டிக் தியரி, 3 தியரி இருக்குது. ஒரு மனநிலை வளர்ச்சி, ஒரு மனிதனுடைய மனம் எப்படி வளர்ச்சி அடைகிறது சொல்லிட்டு ஒரு 3 கான்செப்ட் இருக்குது. அதை நம்ம நல்லா கிளியரா புரியும். சிக்மண்ட் ஃப்ராய்டோட கான்செப்ட் அது. முதலாவது சொல்றாங்கன்னா ஈத், இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பிறந்த குழந்தைக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வுகள் அல்லது தேவைகள், பிரிமிட்டிவ் ஆர் பயாலஜிக்கல் நீட்ஸ், அதை வந்து யாரும் அவங்களுக்கு போதிக்கல, அவங்க எங்கேயும் படிச்சிருக்கல. இயற்கையாக எல்லோருக்கும் இருக்கக்கூடிய அந்த இயற்கையான உணர்வுகள். ஃபார் எக்ஸாம்பிள், பிறந்த குழந்தை வந்து பசிக்குது, அந்த குழந்தைக்கு அந்த பசியை நேச்சுரல் அந்த குழந்தை எக்ஸ்பிரஸ் பண்ண, அழுது. அந்த குழந்தைக்கு குளிரும் போது நடுங்க அந்த குழந்தை. நேச்சுரலாக இயற்கையாகவே உங்களுக்கும் எனக்கும் எல்லா மனிதனுக்கும் இருக்கக்கூடிய உணர்வுகள். அது முதல் மனநிலை சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து, ஃபர்ஸ்ட் தியரி வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் ஹியூமன் இன்ஸ்டிங்ஸ், உணர்வுகள். அது பிரிமிட்டிவா இருக்கக்கூடிய, பிரிமிட்டிவ்ன்றப்போ அது இயற்கையாக இருக்கக்கூடியது. பயாலஜிக்கல் நீட்ஸ், நம்முடைய சரீர பிரகாரமான அந்த தேவைகளை வெளிக்காட்டக்கூடிய, இயற்கையாக வெளிக்காட்டக்கூடிய ஒரு உணர்வுகள். ஃபர்ஸ்ட் இது. ரெண்டாவது வந்து சொல்றது வந்து கான்செப்ட் தியரி வந்து ஈகோ. பொதுவாகவே ஈகோ என்ற வார்த்தை நம்ம கேள்விப்பட்ட உடனே அது நெகட்டிவா நம்ம யோசிப்போம் இல்ல. பொதுவாக ஈகோன்றோம் பெருமை, ரொம்ப சுயநலம், அப்படிதான் யோசிக்கிறோம். ஆனா மன இறையல்
சைக்காலஜிக்கலா பார்த்தா ஈகோ வந்து ஒரு ராங் வேர்டு கிடையாது. ஈகோ என்ற வார்த்தை வந்து செல்ஃப் ப்ரொடெக்ஷன், என்னை பாதுகாத்து கொள்ள என்னுடைய மனம் துடிக்கும். ஒரு இயற்கையாகவே யாருமே இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எந்த மனுஷன் இருந்தாலும் சரி, இயற்கையாகவே நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், என்னுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், என்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய இயல்பான ஒரு உணர்வு செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ஆர் செல்ஃப் ப்ரிசர்வேஷன். இப்போ டக்குன்னு உங்களை யாரும் அடிக்க வராங்க, டக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரொடெக்ட் பண்ணுவோம். நம்ம யாரை நம்மள வந்து கொல்ல வராங்க, ஓடி போவோம் நம்ம. ஸோ செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ஆர் செல்ஃப் ப்ரிசர்வேஷன் இஸ் ஆல்சோ. அப்போ வந்து முதல்ல பார்த்தோம், ஈத் என்றது வந்து ஒரு நேச்சுரல் ஹியூமன் இன்ஸ்டிங், இயற்கையாகவே இருக்கக்கூடிய உணர்வு. ஆனால் ஈகோ வந்து என்னன்னா, சமுதாயத்தில் நம்ம வளர வளர அந்த அந்த செல்ஃப் ப்ரொடெக்ஷன் நமக்கு என்ன பண்ணோம், வளர ஆரம்பிக்கும். நாம் இருக்கக்கூடிய சமுதாயத்தை பொறுத்து, நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து அந்த ஈகோவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனாலதான் சில பிள்ளைகள் வந்து ஒரு சில சமுதாயத்தை வளரக்கூடிய பிள்ளைகள் ரொம்ப செல்ஃப் ப்ரொடெக்டிவா இருப்பாங்க, ஒரு சில சமுதாயத்தை வளரக்கூடிய பிள்ளைகள் ரொம்ப செல்ஃப் கான்பிடென்டா இருப்பாங்க. வித்தியாசம் நல்லா பார்க்கலாம். ரொம்ப ட்ராமடைசிங், ரொம்ப சண்டை, போர்க்களமான சூழ்நிலை வளரக்கூடிய பிள்ளைகள், இப்போ சிரியா, நம்ம இலங்கை பகுதியில வளரக்கூடிய தமிழ் பிள்ளைகள், நிறைய போர்க்களத்தை பார்த்தவங்க பிள்ளைகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் ப்ரொடெக்ஷன், செல்ஃப் ப்ரிசர்வேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து நிறைய பார்த்திருக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாதபடி ஒரு சமாதானமோ ரொம்ப சண்டை சச்சரவு இல்லாத ஒரு சூழல் வரக்கூடிய பிள்ளைங்க வந்து சில நேச்சுரலா அவங்களுக்கு என்ன இருக்காது, அந்த ஈகோ செல்ஃப் ப்ரிசர்வேஷன் இருக்காது, அவங்களுக்கு இருக்காது. சரி, இப்போ வறுமை நிறைந்த ஒரு நாட்டுல, ரொம்ப வறுமை, குடும்பத்துல வறுமைன்றப்போ அவங்க பொதுவா யூனிவர்சிட்டி எனக்கே இல்லப்பா நான் யார் கொடுக்குறதுன்னு யோசிக்கலாம். அதே வந்து தாராளமாக எல்லாம் செழிப்பா இருக்கக்கூடிய ஒரு 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 இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து நான் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, தாராளமா என்ன பண்ண எடுத்து கொடுத்துருவாங்க. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்ன என்னுடைய பையன் வந்து பிரசிடென்ட் போயிருந்தான், பிரசிடென்ட்ல படிக்கிறாங்க, மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறாங்க. அவங்க போறாங்க, அவனுக்கு பஸ் பாஸ் எல்லாம் இருந்துச்சு, அவன் கையில இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், அவருக்கு சரி அவசரத்துக்கு வச்சு அவன் காசே கேட்க மாட்டான், அவர் 10 பவுண்ட் கொடுத்துருந்தான், அவன் இப்ப 10 பவுண்ட் கொடுத்துருந்தேன், ஒரு எமர்ஜென்சிக்கு வச்சுப்பான்னு கொடுத்துருந்தான். அவன்கிட்ட போயிட்டு வந்தான், வந்து என்னப்பா காசுலாம் பத்திரமா கேட்டா, இல்ல டாடி நான் போற வழியில ஒரு ஒரு ஹோம்லெஸ் மேனை பார்த்தேன், 10 பவுண்ட் கொடுத்துட்டேன்னு. எனக்கு நெஞ்சு நின்று போச்சு. நம்ம வரக்கூடிய ஊர்ல இருந்து வரும் 10 பவுண்ட் ஒரு பெரிய அமௌண்ட். அப்போ எட்வர்டு, யூகேல இருக்கக்கூடிய எட்வர்டு, ரவிக்கெல்லாம் தெரியும். நம்ம ஒரு வெளியே ஹோம்லெஸ் பீப்புளை பார்த்தா ஒரு 1 பவுண்ட் 2 பவுண்ட் போடுவோம். உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு. அப்போ வந்து செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ஈகோ வந்து நாம் வளரக்கூடிய சூழ்நிலையை வந்து நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்து. செல்ஃப் ப்ரொடெக்ஷன், செல்ஃப் ப்ரிசர்வேஷன் வந்து அது வித்தியாசப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது, மூன்றாவது ஒரு தியரி, மூன்றாவது நிலை மனம் எப்படி வளர்ச்சி அடைகுதுன்னா, தேர்ட் பிளேஸ் வந்து சூப்பர் ஈகோன்னுவாங்க. சூப்பர் ஈகோ என்றது ஒரு 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 முதிர்ச்சி அடைகிற வேலையிலே அந்த மாரல், இது சரி இது தவறு, இது வந்து ஃபேர், திஸ் இஸ் அன்ஃபேர் என்ற அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதற்கு ஏற்றபடி நம்முடைய செயல்களை மாத்துகிறது. அதுதான் வந்து சூப்பர் ஈகோன்னுவாங்க. நான் வந்து ஈதுன்னு சொன்னேன், நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட், ரொம்ப இயற்கையாக வரக்கூடியது. ஈகோ என்பது என்னுடைய செல்ஃப் ப்ரொடெக்ஷன், என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், என்னை நான் அரவணைத்துக் கொள்ள வேண்டும், என்னுடைய வளர்ச்சியில் நான் கவனம் செலுத்த வேண்டும் என்ற கூடிய ஒரு மனநிலை. மூன்றாவது வந்து சூப்பர் ஈகோ என்பது வந்து மாரல். நான் செய்யறது வந்து எனக்கு வந்து பசியா இருக்குது, எனக்கு இப்ப நான் ரொம்ப பசியில இருக்கிறேன், நான் காலையில இருந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, நான் பசியா இருக்குது, என்னுடைய ஈது சொல்லுது நீ உடனே சாப்பிடுன்னு சொல்லுது. என்னுடைய ஈது இட்ஸ் டெல்லிங் மீ யூ ஹேவ் டு ஈட் சம்திங், ஒரு ஸ்வீட் பக்கத்துல இருக்குது சாப்பிடுன்னு சொல்லு. ஆனால் என்னோட சூப்பர் ஈகோ சொல்லுது, சே நீ மீட்டிங்ல பேசிட்டு இருக்கிற, நீ மீட்டிங்ல போய் சாப்பிடக்கூடாது, நீ ஸ்கிரீன்ல எல்லாம் பாக்குறாங்களே உன்ன. are able to distinguish different. சூப்பர் ஈகோ ஒரு மாரல் ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம கொடுக்கும். இது கரெக்ட், இது உனக்கு தெரியுது, பசிக்குன்னு தெரியுது உனக்கு, ஆனா இந்த நேரத்தில் இதை நீ செய்யக்கூடாது. அப்போ வந்து சில நேரத்துல வந்து இதுல மனுஷனுடைய இயல்பாக சில உணர்வுகள் இருக்கும். அந்த உணர்வுகள் வந்து செய்யறது வந்து தப்புன்னு சொல்லக்கூடியது வந்து சூப்பர் ஈகோ. நம்ம அதெல்லாம் பார்க்க போறோம், எங்கெல்லாம் வளர்ச்சி அடையும். சோ வேற மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, they will also say these three things as a conscious mind, unconscious mind, pre-conscious mind ன்னு சொல்லி மூணா டிஸ்டிங்க் பண்றதும் உண்டு. ஈத், ஈகோ, சூப்பர் ஈகோ. இப்போ
இந்த சூப்பர் ஈகோ தான் நம்முடைய பேரண்டிங்ல நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான காரியம். பிறந்த குழந்தை அவங்களுக்கு வந்து நேச்சுரலா சில இன்ஸ்டிங்க்ட் இருக்கணும். யாருமே அவங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து பசிச்சா சாப்பிடணும், தூக்கம் வந்தா தூங்கணும், குளிரடிச்சா போத்திக்கணும். இதெல்லாம் வந்து நேச்சுரல் இன்ஸ்டிங். ஈகோ என்பது சூழ்நிலை அவங்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் சூப்பர் ஈகோ என்பது மாரல், இது சரி இது தவறு என்ற ஃப்ரேம் ஒர்க்கை வந்து பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டியது வந்து யாருடைய பொறுப்பு என்று சொன்னால் பெற்றோர்களுடைய பொறுப்பு, குடும்ப அங்கத்தினருடைய பொறுப்பு, சமுதாயத்தினுடைய பொறுப்பு, திருச்சபையினுடைய பொறுப்பு. அதுதான் ஃப்ரேம் பண்ணுது. இப்போ இந்த போதனையை வந்து நம்ம சரியா கொடுக்கலன்னா நிறைய நேரங்கள்ல பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஈகோக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சிலத்தை பார்த்துக்கிட்டீங்களா, சில பிள்ளைங்க ரொம்ப எம்பாரஸ் பண்ணுவாங்க நம்மள. நீங்க சே இந்த பிள்ளை இப்படி பண்ணிடக்கூடாது, பப்ளிக்ல இப்படி பண்ணிட்டாங்கல்ல. ஏன்னா அந்த பிள்ளைக்கு வந்து அந்த மாரல் ஃப்ரேம் ஒர்க், இது வந்து தவறு இது சரி என்ற ஒரு கான்சியஸ் வந்து டெவலப் ஆகலன்றதுதான் வெளிப்படுகிறது. I'm trying my best to speak in Tamil to explain. உங்களுக்கு புரியுது நான் நம்புறேன். நான் ஒருவேளை புரியலன்னா நீங்க என்ன பண்ணலாம், என்கிட்ட கேளுங்க, நான் தயவுசெய்து டைம் எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ரொம்ப அவசியம். ஸோ சூப்பர் ஈகோ என்பது டெவலப்மெண்ட் த்ரூ பேரண்ட், பெற்றோர் மூலமாகவும் திருச்சபையின் மூலமாகவும் சமுதாயத்தின் மூலமாக என்ன பண்றாங்க சொல்லி தருகிறாங்க. அதனால்தான் சில சமுதாயம் வந்து இப்போ நான் அடிக்கடி சில காரியங்கள் ரெஃபர் பண்றேன். இப்போ நம்முடைய சௌர் ரவி இருக்கிறாங்க, சௌர் எட்வர்ட் இருக்கிறாங்க யூகேல இருந்து. எங்களுடைய பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு போறாங்க. எங்களுடைய பிள்ளைகள் வந்து இயற்கை நம்ம மதிக்கணும். we should be climate, நம்ம வந்து பாதிப்பை சில காரியங்களை செய்யக்கூடாது. ஸ்கூலுக்கு நம்ம நடந்து போகணும், கார்ல போகக்கூடாது, நம்ம வந்து பேப்பர்லாம் வேஸ்ட் பண்ணி கிழிக்க கூடாது, ட்ரீஸை கட் பண்ணக்கூடாதுன்னா ஒரு சோசியல் கான்சியஸ் இருக்கும் அவங்க மைண்ட்ல. ஏன்னா சமுதாயம், அரசாங்கம் அதை அவர்களுக்கு போதித்திருக்கிறது. இப்போ வந்து நாங்க வெளியே போவோம், பெற்றோர் நாங்க வெளியே போவோம், எங்க வேணா கிராஸ் பண்றது நான் யோசிப்பேன். ஆனா என்னுடைய பிள்ளைங்க வந்து அந்த பெடஸ்ட்ரியன் கிராசிங் எங்க லைட் அங்கதான் கிராஸ் பண்ணணும், வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க டாடி, டோன்ட் பி ரஷிங் டாடி, வெயிட் டாடி, we have to wait for green light. அப்போ இது ரைட் இது தவறு என்ற அவங்களுடைய கான்செப்ட வந்து சமுதாயம் என்ன பண்ண அவங்களுக்கு போதிக்கிறது. Are you following me? அப்போ சூப்பர் ஈகோ, மாரல் வேல்யூஸ் வந்து சமுதாயம், பெற்றோர்கள், திருச்சபைகள். அப்போ ஒரு குழந்தை பிறந்து வீட்டுல வளரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து நேச்சுரலா சில இன்ஸ்டிங் இருக்குது, அவங்களுக்கு இயற்கையாக சில சுவாபம் இருக்குது. அவங்க வந்து ஈகோ அவங்க டெவலப் பண்ணிட்டு சுயத்தை டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதை எப்படி செய்ய வேண்டும், எதற்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண, எதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது, அந்த மாரல் வேல்யூஸ வந்து ஒரு பெற்றோரோ இல்ல திருச்சபையோ இல்ல சமுதாயமோ அவருக்கு போதிக்க தவறுகிற வேலையிலே மனிதனுடைய நிலை மாறுகிறது. வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க எங்க வாழ்றீங்கன்றது வந்து ஒருவேளை நமக்கு நம்முடைய கண்ட்ரோல் இல்லாம இருக்கலாம். இல்ல நம்முடைய அரசாங்கம், சமுதாயம், கல்வி, நம்ம போற காலேஜோ கல்லூரியோ இல்ல பள்ளிக்கூடமோ நமக்கு போதிக்காமல் இருக்கலாம். ஆனால் பெற்றோருக்கும், வீட்டில் இருக்க பெற்றோருக்கும் திருச்சபைக்கும் மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது. எதை டெவலப் பண்றதுக்கு? அந்த மாரல் வேல்யூஸ், சூப்பர் ஈகோ ஃப்ரேம் ஒர்க் டெவலப் பண்ண வேண்டியது மிக முக்கியமா இருக்கிறது. அதன் மூலமா தான் மாரல் இஸ் டெவலப். மாரல் இஸ் டெவலப். ஒன் மேன்ஸ் மாரல் பிரின்சிபல், virtues, qualities, character is developed by teaching them the moral framework. இதுதான் கரெக்ட். இதுதான் இதை வந்து ஆண்டவர் நம்ம செய்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்துல வந்து ஆண்டவர் சிருஷ்டித்து ஆதாம் ஏவாள் அவங்க கார்டன்ல வச்சுட்டு அவங்கள ஆண்டவர் சொல்றாரு, இதன் கனி நீ புசிக்கவே வேண்டாம். மாரல் ஃப்ரேம் ஒர்க் காட் கேவ். இஸ்ரவேல் ஜனம் வனாந்தரத்திலே பிரயாணிக்கும் போது கர்த்தர் அவர்கள் 10 கற்பனை கொடுத்தார். மாரல் ஃப்ரேம் ஒர்க் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த போதிக்கக்கூடிய காரியம், the evolution of teaching as child grows based on the society you live. இப்போ வந்து ஒரு நம்முடைய பெற்றோராகிய நம்முடைய அணுகுமுறை காலத்துக்கு ஏற்ப ஒரு ஷேப், ஒரு ஸ்ட்ரக்சர் மாறிட்டே இருக்கு. நீங்க நோட் பண்ணிருக்கலாம்.
என்னுடைய பெற்றோர், என்னுடைய அம்மா அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிருக்காங்க நம்புறேன், கெட்சி பரிமளன் அட்டன் பண்றாங்க. என்னுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய காலகட்டத்துல வந்து அந்த வேல்யூஸ் மாரல்ல வந்து ஒருவேளை வந்து அதிகாரத்தை யூஸ் பண்ணி ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கலாம், பயிற்சி வித்திருக்கலாம். அது அவங்களுடைய காலகட்டம். ஆனால் நான் வாழக்கூடிய காலகட்டத்தில் என்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து அந்த மாரல்ஸ், அவரோட வேல்யூஸ், இது சரி இது தவறு என்பதை வந்து வேறு விதமா போதிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நான் இருக்கிறேன். என்னுடைய பையன்ட்ட போய் பெரம்பு எடுத்துட்டு அவனுக்கு பலாருன்னு கண்டத்துல அரைஞ்சு நீ இது செய்யணும் சொன்னா அது எடுப்படாது. அப்போ வந்து காலத்துக்கு ஏற்ப, சமுதாயத்தினுடைய அமைப்புக்கு ஏற்ப நம்முடைய பேரண்டிங், நம்முடைய எப்படி வந்து பிள்ளைகளுக்கு போதிக்கிறோம், எப்படி மாரல போதிக்கிறோம் வந்து இட் டேக்ஸ் அ ஷேப் அண்ட் சேஞ்சஸ் as days goes by. இப்போ 5 விதமான ஒரு அப்ரோச் இருக்குன்னு சொல்றாங்க சைக்காலஜிஸ்ட். எப்படி வந்து நம்ம போதிக்க முடியும் ஒருத்தங்கள்ட்ட வந்து, எந்த ஒரு பிள்ளைகள்கிட்டயோ இல்ல அது ஒரு ஆசிரியராகவோ அல்லது திருச்சபை போதகராகவோ 5 விதமாக நம்ம என்ன பண்ணலாம், சில மாரல் வேல்யூஸ போதிக்கலாம் பிள்ளைகளுக்கு, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஆனா 5 நான் குயிக்கா சொல்ல விரும்புறேன். முதலாவது அத்தாரிட்டேட்டிவ். ரெண்டு டிஃபரன்ஸ், அத்தாரிட்டேரியன் அண்ட் அத்தாரிட்டேட்டிவ் இஸ் 2 டிஃபரண்ட். அத்தாரிட்டேட்டிவ் என்ற ஒரு அப்ரோச். ஆனா நிறைய எஜுகேஷனலிஸ்ட், கல்வியாளர்கள் சொல்லக்கூடிய காரியம் ரொம்ப பெஸ்ட் மெத்தட்ன்றாங்க அத்தாரிட்டேட்டிவ். அத்தாரிட்டேட்டிவ் என்றப்போ ஒரு ஊழியக்கார் பாஸ்டர் எட்வின் இருக்கிறாங்க. இப்போ பாஸ்டர் எட்வின் அவரோட திருச்சபையில ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பாஸ்டரா இருக்கலாம். எப்படி சொல்லலாம், ஹை எக்ஸ்பெக்டேஷன், இதுதான் மாரல், இது ரைட், இது தப்பு, இது செய்யக்கூடாது, நான் ஒருபோதும் அது ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம். அதே நேரத்துல பாஸ்டர் எட்வின் எப்படி இருப்பாருன்னா, அந்த திருச்சபையோட அங்கத்தினர் வந்து அந்த ஹை எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்றது ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பார். தட் இஸ் அத்தாரிட்டேட்டிவ். இஸ் வெரி ஹை எக்ஸ்பெக்டேஷன், இதுதான் ரைட், இது தப்பு, இது சரி, இது நீங்க செய்யணும், இதை செய்யக்கூடாது என்று போதிக்கக்கூடிய அதே பாஸ்டர் எட்வின் அதே நேரத்துல அந்த திருச்சபையின் அங்கத்தினருக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பார். அவர்கள் அரவணைத்து, அவரிடத்துல அன்பு செலுத்தி, அவரிடத்துல கவனம் செலுத்தி, அவர்களுக்கு நேரத்தை கொடுத்து, அவர்களுக்கு போதித்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ற அளவுக்கு இருப்பார். அத்தாரிட்டேட்டிவ் ஸ்டைல். ரெண்டாவது ஸ்டைல் வந்து பெர்மிசிவ் ஸ்டைல், ரொம்ப நெகட்டிவ் ஸ்டைல்ன்றாங்க. இப்போ ஒரு பெற்றோரோ அல்லது ஒரு திருச்சபை போதகரோ அல்லது கல்வி பயிற்சிக்கக்கூடிய ஆசிரியரோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப வார்மா இருப்பாங்க, ரொம்ப அன்பா இருப்பாங்க, ரொம்ப அரவணைப்போடு இருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு கேட்பதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அந்த பிள்ளைங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணும். ஆனால் அவர்களுடைய கடமையை அவர்கள் செய்ய தவறுவார்கள். ரெண்டாவது ஸ்டைல். நீங்க யோசித்து பார்க்கணும், நீங்க பெற்றோரை எந்த ஸ்டைல் யூஸ் பண்ணி யோசித்து பார்க்கணும். நீங்க ரொம்ப அன்பா இருப்பாங்க, ரொம்ப அரவணைப்போடு இருப்பாங்க, அந்த பிள்ளைகளுக்கு மற்ற எல்லாம் செய்வாங்க. ஆனால் அவர்களுக்கு இது சரி, இது தவறு. ஒரு பிள்ளை தவறு செய்யும் போது அது தவறு என்று சொல்வதற்கு தயங்குவார்கள், போதிக்க மாட்டாங்க. நெக்லெக்ட் தி டியூட்டி. அவங்களுடைய நேச்சுரல் ஸ்டைல். ஏன் நம்முடைய ஸ்டைல் வேறுபடுதுன்னு சொன்னால், நாம் எப்படி வளர்க்கப்பட்டோமோ அந்த வளர்ப்பு, அந்த சூழ்நிலை பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மூன்றாவது ஸ்டைல் வந்து அத்தாரிட்டேரியன். நான் சொன்னேன் ஏற்கனவே, அத்தாரிட்டேட்டிவ் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் அத்தாரிட்டேரியன். அத்தாரிட்டேரியன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. சில சர்ச் பாஸ்டர்ஸ்லாம் நீங்க பார்த்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, அவங்கள்ட்ட பக்கத்துல பேச முடியாது. சில பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஆனால் அவங்க நர்ச்சரிங் ரொம்ப நெக்லெக்ட் பண்ணுவாங்க. நர்ச்சரிங் என்பது ஒரு சின்ன பிளான்ட் இருக்குது, செடி இருக்குது, அந்த செடி வளர்வதற்கு ரொம்ப அது கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். அதே போல தன்னுடைய பெற்றோர் என்ற ரோல்லையும் திருச்சபை போதகர் அல்லது கல்வியாளர் என்ற ரோல்லையும் இவர்கள் அந்த பாதுகாப்பு, அந்த அரவணைப்பு, அந்த வளர்ச்சிக்கு ஏதுவான காரியங்களை செய்ய தவறுவார்கள். ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, ஆனா நர்ச்சரிங் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஸ்டைல் திஸ் as well. நான்காவது ஸ்டைல், இதுதான் நம்ம கொஞ்சம் சொல்ல விரும்புறேன் நான். நான்காவது ஸ்டைல் வந்து அட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட் வந்து நெருக்கம். இது ஒரு ஸ்டைல். இந்த ஸ்டைல்ல வந்து பெற்றோர்கள் அல்லது திருச்சபை போதகர்கள், கல்வியாளர்கள் ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க அந்த போதிக்கக்கூடிய நபரோடு. they build a good bond relationship. அது வந்து it actually develops strong emotional and social bonding with the person that you are teaching. அப்பா மகன் இருப்பாங்க, அப்பா மகன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க, ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க.
அவங்களுக்குள்ள ஒரு சோஷியல் பாண்டிங் இருக்கும். அந்த பிள்ளை வந்து தன்னுடைய தகப்பனிடத்துல வந்து மனவிட்டு பேசக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்கும். ஏன்னா அந்த சோஷியல் பாண்டிங் இருக்கும். ஒரு பிள்ளை மகள் இருப்பா, அந்த மக வந்து தாப்பனோடும் தாயோடும் ரொம்ப நெருக்கமா இருப்பான். அவங்க வந்து தகப்பன்ட்டையும் தாயிட்டையும் எதையும் மறைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அட்டாச்மெண்ட் இருக்கும். சில நேரங்கள்ல வந்து பெற்றோரிடத்திலிருந்து பிள்ளைகள் மறைவாக செய்வதற்கு காரணம் அவர்களுக்குள்ள என்ன இல்ல, அந்த அட்டாச்மெண்ட் இல்லைன்னு தான் ஆக்சுவல் காரணம். அப்போ அட்டாச்சிங் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் லேட்டர் வந்து பார்ப்போம், டீட்டெயில் பார்ப்போம். அட்டாச்மெண்ட் ஸ்டைல் வந்து தே சே வெரி வெரி எஃபெக்டிவ் ஸ்டைல். நீங்க பெற்றோரா இருந்தாலும் சரி, அல்லது வந்து நீங்க வந்து ஆசிரியரா இருந்தாலும் சரி, திருச்சபை போதகரா இருந்தாலும் சரி, அட்டாச்மெண்ட் ரொம்ப முக்கியம். என்னுடைய திருச்சபையில வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இந்த ஊர்ல இங்கிலாந்துல வந்து ஒரு 13 வருஷம் போதகரா இருக்கிறேன். நான் பல திருச்சபைகளுக்கு போதகரா இருந்திருக்கிறேன். இப்போ ஒரு 5 திருச்சபை பாஸ்டரா இருக்கிறேன். நான் எனக்குள்ள ஒரு 7 பாஸ்டர்ஸ் நான் சூப்பர்வைஸ் பண்றேன். ஒரு 30 சர்ச்சஸ் கோஆர்டினேட் பண்றேன். எல்லாம் நான் செய்யறேன். என்னுடைய ஸ்ட்ரென்த் என்னிடத்துல சொல்லக்கூடிய காரியம் வந்து, பாஸ்டர் யூ ஆர் வெரி குட் ஹேவ் a social relationship with people. என்னுடைய திருச்சபை மூப்பர்கள் வந்து அவங்களுக்கு சில காரியம் பிடிக்கலாம் எனக்காக செய்வாங்க. ஏன்னா ஐ ஹேவ் ரிலேஷன்ஷிப் வித் them. என்னுடைய பிள்ளை பெரிய பையன் இருக்கிறான், அவன் 20 வயசு, அவனுக்கு 20 years, அவனுக்கு வாலிபான பையன். அவனுக்கு பிடிச்சிருக்கு சில காரியம் இருக்கும், பிடிக்காத சில காரியம் இருக்கும். ஆனா சில நேரங்களை வந்து செய்வான் நான் சொல்ற காரியங்கள். ஏன்னா dad I like to do because I have a relationship with you. எனக்கு உங்களுக்குள்ள எனக்கு என்ன இருக்குது, ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. அப்போ அட்டாச்மெண்ட் நேரம் தேவைப்படுகிறது. நீங்கள் மென்மையாக அவரிடத்துல பேசி அவர்களுக்காக நேரத்தை கொடுக்கும் போது ஒரு பாண்ட், ஒரு சோஷியல் பாண்ட் ஏற்படுகிறது. ரொம்ப கவனமாக அதை நம்ம பார்க்க வேண்டிய காரியம். 5வது காரியம் வந்து ஸ்டைல், வித்தியாசமான ஸ்டைல், ஃப்ரீ ரேஞ்ச். மாடர்ன் சொசைட்டி யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டைல், வெஸ்டர்ன் சொசைட்டி யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டைல், மேலை நாடுகள் கூட யூஸ் பண்ண ஸ்டைல் வந்து ஃப்ரீ ரேஞ்ச். ஃப்ரீ ரேஞ்ச்ன்றது அப்படியே பிள்ளைகள் இண்டிபெண்டா விடுவாங்க. அவங்களால யோசிக்க முடியும், அவங்களால திங்க் பண்ண முடியும். அவங்க தவறுகள் செய்வார்கள், ஆனா தவறு இருந்து என்ன பண்ணுவாங்க, மீண்டு வருவார்கள் சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ ரேஞ்ச், அலாவிங் them to freely range. இப்போ வந்து ஒரு அத்தாரிட்டேரியன் வந்து சொல்லலாம், வீட்டை விட்டு நீ 6 மணிக்கு வீட்டை வெளியே போக கூடாது, நீ நோ யூ கன்சென்ட். ஒரு ஃப்ரீ ரேஞ்ச் சொல்லலாம், நீ போலாம் வீட்டு, ஆனா 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும். You give a rule, you give them freedom, but same time you put a rule as well. Free range என்றது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஸ்டைல். ஸோ இது 5 விதமான அப்ரோச். இப்ப நான் எது சொல்ல வரேன்னா, சூப்பர் ஈகோ ஒரு குழந்தையோடைய ஒரு மனிதனுடைய அந்த மாரல் வேல்யூஸ் டெவலப் பண்றதுக்கு டீச்சிங் பிளேஸ் a very important role. நீங்க எந்த மாதிரி ஸ்டைல நீங்க யூஸ் பண்றீங்கன்றதும் வெரி இம்பார்ட்டன்ட். நாட் ஓன்லி டீச்சிங், ஒரு சபையானாலும் சரி, ஒரு குடும்பமானாலும் சரி, பெற்றோராலும் சரி, நீங்க போதிக்கிறது மாத்திரம் இம்பார்ட்டன்ட் இல்ல, நீங்க எந்த ஸ்டைல யூஸ் பண்றீங்கன்றதும் இம்பார்ட்டன்ட். இப்ப நான் ஒரு காரியம் சொல்றேன் உங்கள்ட்ட, நானு சொல்றது முக்கியம் இல்ல, இது எப்படி சொல்லுவீர்கள். சிலருக்கு சொல்லக்கூடிய காரியம் வந்து people can take people back seat. சில மென்மையா சொல்ல, கடினமான காரியத்தை கூட என்ன பண்ணலாம், மிகவும் மென்மையா சொல்ல வாய்ப்புகள் உண்டு. which brings a better outcome in developing super ego. இந்த 5 ஸ்டைல்ல வந்து எந்த ஸ்டைல் வந்து எந்த அணுகுமுறை வந்து அந்த ஒரு மாரல் வேல்யூஸ் ஒரு பிள்ளைகள் மனதுல வந்து எனக்கு இது ஆசை இருக்கு செய்யணும்னு, ஆனா நான் செய்யக்கூடாது. நான் கல்லூரிக்கு போறேன், நான் கல்லூரிக்கு படிக்க போயிருக்கிறேன், அங்க என்னுடைய வாலிமான ஒரு பையனை விரும்புறான், அல்லது வாலிமான பொண்ணு என்ன விரும்புகிறது, ஆனால் அது என்னுடைய இன்ஸ்டிங்க்ட், நானும் வாலிமான பையன், நானும் வாலிமான பொண்ணு, எனக்கு அது ரெஸ்பாண்ட் பண்ண விருப்பமா இருக்குது. ஆனால் இந்த வயதில் நான் அதை செய்யக்கூடாது என்று தீர்மானிக்கக்கூடியதான் சூப்பர் ஈகோ. உங்களுக்கு புரியுது சொல்றது? உங்களுக்கு நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் ஒண்ணு இருக்குது, ஆனால் இதை நான் செய்யக்கூடாது. எனக்கு வந்து ஒரு தவறான ஒரு பழக்கத்துக்கு என்ன ஒருத்தங்க இழுக்கிறாங்க, எனக்கும் அதுல ஆர்வம் இருக்கிறது, ஆனால் அதை நான் செய்ய வேண்டாம், தவறு. சூப்பர் ஈகோ. எந்த அணுகுமுறை இந்த சூப்பர் ஈகோ வந்து டெவலப் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்னா, the combination எல்லாம் கவனிச்சீங்க, the combination of authoritative and attachment style. நீங்க பெற்றோரா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு போதகரா இருந்தாலும் சரி, இல்ல திருச்சபை தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கல்வியில ஒரு ஆசிரியர் இருந்தாலும் சரி, நீங்கள் எப்பொழுது வந்து அத்தாரிட்டேட்டிவ் ஸ்டைலையும் அட்டாச்மெண்ட் ஸ்டைலையும் பிளெண்ட் பண்றீங்களோ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து உங்க பிள்ளைகளுக்கு, உங்களுடைய திருச்சபையில் இருக்கவங்களுக்கு நீங்க சரியா சொல்றீங்க, இது தவறு, இது ரைட்னு சொல்றீங்க.
அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறீங்க, அதே நேரத்துல அவங்ககிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில வந்து அந்த மாரல் வேல்யூஸ், இது சரி, இது தவறு, இது நான் செய்வேன், இது நான் செய்யக்கூடாது, அந்த டெவலப்மெண்ட் ரொம்ப அருமையா அவங்க வாழ்க்கையில வளர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது முக்கியமான காரியம் வந்து இந்த அட்டாச்மெண்ட் என்று சொல்றோம்ல, நம்ம அட்டாச்மெண்ட்ன்றது எனக்கு சரியான தமிழ் வார்த்தை யோசி தெரியல, ஒரு யாரா நீங்க சொல்லலாம். ஒரு நெருக்கமான ஒரு உறவு. இந்த அட்டாச்மெண்ட் வந்து பிசிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட், எமோஷனல் டெவலப்மெண்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட், சோசியல் டெவலப்மெண்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட், மென்டல் டெவலப்மெண்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட். அவ்வளவு முக்கியமானது காரியம். இப்போ பிறந்த குழந்தை, ஒரு குழந்தை பிறந்த உடனே, நாங்க இருக்கக்கூடிய இந்த தேசத்துல பிறந்த குழந்தை உடனே அந்த குழந்தை அப்படியே எடுத்து வெறும் உடம்போடு அந்த தாயினுடைய மார்புல போடுவாங்க. பாத்துருக்கீங்களா நீங்க? அப்படியே போட்டு அந்த அட்டாச்மெண்ட் பிறந்த உடனே அந்த அட்டாச்மெண்ட் வரணும்னுவாங்க. அந்த குழந்தைய வந்து தகப்பட்ட கொடுப்பாங்க, உடனே தகப்பட்ட கொடுப்பாங்க, உடனே தொடுங்க. அந்த குழந்தை என்ன பண்ண முடியும்? ரொம்ப அவசியம் சொல்லி என்ன பண்ணுவாங்க, அதை சொல்லிக் கொடுவோம். நெருக்கம், பிசிக்கல், அந்த பிசிக்கல் டெவலப்மெண்ட் அவ்வளவு முக்கியம். அந்த பாண்டிங், அந்த அட்டாச்மெண்ட் வந்து அந்த பிசிக்கல் டெவலப்மெண்ட் ரொம்ப அவசியம் சொல்றாங்க. பிசிக்கல் டெவலப்மெண்ட் மாத்திரம் இல்லாதபடி எமோஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 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 வாலிப பிள்ளை, ஒரு வாலிப பெண்மணி அவங்க எமோஷனலா பேலன்ஸா இருக்கணும்னா அவங்களுக்கு வந்து சிறு வயதிலே நல்ல எமோஷனல் சப்போர்ட் இருந்திருக்கணும், அட்டாச்மெண்ட். எந்த பிள்ளைகள் வந்து தன்னுடைய பெற்றோரோடு கூட ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில எமோஷனல் ரொம்ப பேலன்ஸ்டா இருப்பாங்க. சில பார்த்து ரொம்ப பிளக்சுவேட்டா இருப்பாங்க, எமோஷனலா ரொம்ப ஹை எமோஷனலா இருப்பாங்க, இல்ல எமோஷனலா இருப்பாங்க. அந்த இம்பேலன்ஸுக்கு காரணம் வந்து லேக் ஆஃப் அட்டாச்மெண்ட். பெற்றோர், தகப்பன், தாய். இப்போ வந்து நம்முடைய சமுதாயத்துல, இந்திய சமுதாயத்துல வந்து பொதுவா தமிழ் சமுதாயத்துல வந்து தாயார் வந்து அந்த அட்டாச்மெண்ட் கொடுக்க ரொம்ப நேச்சுரல். அம்மா மடியில படுத்துக்கிறது, அம்மா சாப்பாடு ஊட்டி விடுறது, நமக்கு அம்மா அரவணைக்கிறது ரொம்ப நேச்சுரலா இருக்கும். ஆனா அநேக நேரங்கள்ல தகப்பன் வந்து செய்யறது இல்ல. அது நீங்க பாத்திருப்பீங்களா? ரொம்ப நமக்கு வந்து டிட்டாச்சா இருப்போம் அப்பெல்லாம். நம்மளோட ஈகோ, அப்பாவோட ஈகோனா, அப்பான்னா என்ன பண்ணும், எல்லாம் பயப்படணும், பிள்ளைங்க பக்கத்துல வரக்கூடாது, அது ரொம்ப நெகட்டிவ். ஆக்சுவலா தகப்பன் அந்த அட்டாச்மெண்ட் கொடுக்கும்போது, பிள்ளைகள் கொடுக்கும்போது பெரிய ஒரு ஒரு நல்ல எமோஷனல் டெவலப்மெண்ட் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சோசியல் டெவலப்மெண்ட், மென்டல் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ அட்டாச்மெண்ட் இல்லாத ஒரு வளர்ப்புல, அந்த நெருக்கம் இல்லாத ஒரு பெற்றோருடைய வளர்ப்புல வளரக்கூடிய பிள்ளைங்க வந்து பிற்காலத்துல வந்து அவங்க they can be very rebellious and distrustful. Are you following me? நீங்க பாப்பாங்க, சார் பாஸ்டர் இந்த பிள்ளை நம்ப முடியல பாஸ்டர், 15 வயசு வரைக்கும் ரொம்ப நல்ல கீழ்ப்படிஞ்சு இருந்தா பாஸ்டர், நான் சொல்றதெல்லாம் செய்வேன் பாஸ்டர், இப்ப 16-17 வயசு ஆயிடுச்சு, அவ்வளவு எதிர்த்து பேசுறான், என்ன நான் சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்றான், ரொம்ப கோவப்படுறான். அதுக்கு காரணம் வந்து லேக் ஆஃப் அட்டாச்மெண்ட். அப்போ ஒரு வயது வரைக்கும் அந்த பிள்ளைகள் ரொம்ப பிளைண்டா ஒபே பண்ணும். உங்களுக்கு ஒரு 8 வயசு, 9 வயசு, 10 வயசு, 11 வயசு வரைக்கும் பிளைண்டா ஒபே பண்ணுவாங்க. அதே பிள்ளைகள் அட்டாச்மெண்ட் இல்லாத நேரத்துல வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் becomes very rebellious and they won't trust the parents. அவங்க சபையை நம்ப மாட்டாங்க, பெற்றோரை நம்ப மாட்டாங்க, டிஸ்ட்ரஸ்ட் பண்ணுவாங்க, ரிபல்லியஸ், எல்லாத்துக்கும் ரிபல்லியஸா இருப்பாங்க. அதுக்கு காரணம் லேக் ஆஃப் அட்டாச்மெண்ட். ரொம்ப கவனிக்க வேண்டிய சில காரியங்கள். இந்த டிட்டாச்மெண்ட், அதுக்கு ஆப்போசிட், அட்டாச்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் டிட்டாச்மெண்ட். இந்த டிட்டாச்மெண்ட் பத்தி சில ரிசர்ச் பண்ணாங்க. இப்போ ஒரு சமீப சொல்ல முடியாது, ஒரு பர்டிகுலர் ரிசர்ச் வந்து செகண்ட் வேர்ல்ட் வார்க்கு அப்புறம் ஜெர்மன்ல நடந்த ஒரு ரிசர்ச். இப்போ செகண்ட் வேர்ல்ட் வார்க்கு அப்புறம் நிறைய குழந்தைங்க வந்து ஆர்ஃபன் ஆயிட்டாங்க, பெற்றோர் இறந்துட்டாங்க. இது வந்து ரொம்ப செழிப்பான சமுதாயத்தில் வளர்ந்த இந்த பிள்ளைங்க, பெற்றோர்கள் வந்து அவருக்கு வந்து சூப்பர் ஈகோ வளர்த்த ஒரு சமுதாயம், ரேஸ், அவங்களுடைய ரேஸை குறித்த ஒரு பெருமை உள்ளவங்க. ஜெர்மன்ஸ் ஆர் தி மோஸ்ட் ப்ரவுட் பீப்புள். இப்பேற்பட்ட இந்த பிள்ளைங்க வந்து செகண்ட் வேர்ல்ட் வார்க்கு அப்புறம் ஆர்ஃபனேஜ்ல அவங்க வந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆர்ஃபனேஜ் போன பிறகு கூட அவங்க குடும்பத்துல என்னென்ன கிடைக்குமோ எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அவங்களுக்கு ஆகாரம், நேரத்துக்கு ஆகாரம், துணிமணி, கிஃப்ட்ஸ், எல்லாமே, ஒரு குறையும் இல்லை அவங்களுக்கு. குடும்பத்துல என்ன கிடைக்குமோ அவ்வளவும் அந்த பிள்ளைகளுக்கு ஆர்ஃபனேஜ்ல கிடைச்சாங்க.
இன்ஃபேக்ட் தே ஹேட் a very comfortable life. ஆனா சைக்காலஜிஸ்ட் வந்து ஒரு டேர்முக்கு ஒரு ஏஜ்க்கு அப்புறம் வந்து போய் அந்த பிள்ளைகளை அனலைஸ் பண்ணும்போது these children have emotional retardation. இப்போ மென்டல் retardation சொல்றோம்ல, அதே மாதிரி எமோஷனல் retardation or emotional shutdown இந்த பிள்ளைங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்போ ரிசர்ச் பண்றப்ப என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அவங்களுக்கு ஃபுட், அவங்களுக்கு ஆகாரம், அவங்களுக்கு கல்வி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் எல்லாம் கொடுத்திருந்த போதிலும் வாட் வாஸ் லேக்கிங் இன் தெம் வாஸ் பேரண்டல் அட்டாச்மெண்ட். யாரும் அவங்களுக்கு இல்ல, ஆக்சுவலா தாயும் தகப்பனும் இல்ல. சில நேரங்கள்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பிள்ளைங்க வந்து வீட்டுல வளருவாங்க ஆக்சுவலா, ஆனா ஆக்சுவலா ஆர்ஃபன் மாதிரி வளருவாங்க. எப்படின்னா நமக்கு ஆகாரம் கொடுப்போம், அவங்களுக்கு ஷெல்டர் கொடுப்போம், அவங்களுக்கு துணிமணி எல்லாம் வாங்கி தருவோம். ஆனா அந்த பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம், எமோஷனல் அட்டாச்மெண்ட் கொடுக்க மாட்டோம். அந்த பிள்ளைகளுக்கு வந்து பெற்றோர் யாருன்னே தெரியாது. அவங்க அப்பா யாரு, அவங்க அம்மா யார், ஐ நாட் டாக்கிங் அபௌட் பிசிக்கலி, அவங்க யார், அவங்க ஹூஸ் மை டாட், ஹூஸ் மை மம் என்றது தெரியாம வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ அப்படி வளரக்கூடிய பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் யூஸ் பண்ண டேர்ம் வந்து எமோஷனல் ஷட் டவுன். எமோஷனல் ரொம்ப ஷட் டவுன் ஆயிடுவாங்க அவங்க அந்த பிள்ளைங்க. அப்போ மோர் தென் ப்ரொவைடிங், நம்ம மிக முக்கியமான காரியம் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறது, அவங்களுக்கு கல்வி கொடுக்கிறது, அவங்களுக்கு நல்ல இடம் கொடுக்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். அதற்கும் மேல இந்த பிள்ளைகளுக்கு தேவை என்னன்னா எமோஷனல் சப்போர்ட் ஆர் அட்டாச்மெண்ட், வெரி வைட். அவர்களுடைய வளர்ச்சிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சமநிலையான வளர்ச்சிக்கு வந்து இந்த அட்டாச்மெண்ட் மிக மிக முக்கியமா இருக்கிறது. ரொம்ப சிம்பிளா சொல்லலாம், அட்டாச்மெண்ட் உங்க பிள்ளை தோல்ல கை போடுறது, as simple as it. உங்களுடைய மகளை வந்து பக்கத்துல உட்கார வச்சு கை பிடிச்சு பேசுறது, உங்க மகன்கிட்ட பேசுறது, அவங்களுக்கு பிடிச்சமான காரியத்தை வந்து நீங்க சம்பாஷிக்கிறது, அவர்களோட கூட விளையாடக்கூடிய ஒரு அனுபவம். இதுல வந்து இந்த மாதிரி காரியத்துல நிறைய காரியங்களை வந்து நான் என்னுடைய மனைவிட்டு இருந்து கத்துக்கிட்டேன். ஆக்சுவலா நான் ரொம்ப டிட்டாச்சா இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி இருந்தாலும் என்னுடைய மனைவி எடுத்து அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் வந்து நான் கற்றுக்கொண்ட காரியம் வந்து அட்டாச்மெண்ட், கிவிங் அட்டாச்மெண்ட் இஸ் வைட்டல். அவங்க வேலையில இருந்து டயர்டா வருவாங்க, ரொம்ப டயர்டா வருவாங்க. நான் ரொம்ப தாழ்மை சில காரியங்களை சொல்றேன், நான் கத்தர் மகிமை சொல்றேன். வேலையில ரொம்ப டயர்ட். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வேலையில இருந்து வருவாங்க, 3 பிள்ளைகள், 3 பசங்க, பெரிய பையன் 20 வயசு, 20 இயர்ஸ். இந்த 20 இயர்ஸ் பாய், 15 இயர்ஸ் பாய், 9 இயர்ஸ் பாய், என் ஒய்ஃப் 4 பேருமே பயங்கரமா விளையாடுவாங்க. வீடே அதிர்ந்து போற அளவுக்கு விளையாடுவாங்க. நான் சில வீடியோஸ்லாம் வச்சிருக்கேன் ஞாபகமா. அட்டாச்மெண்ட் அது வந்து ஒரு பிசிக்கல் டெவலப்மெண்ட், அந்த பிள்ளைகளுடைய மென்டல் டெவலப்மெண்ட், அவங்களுடைய எமோஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு பெரிய பெரிய ஒரு காரியமா இருக்கக்கூடியதா இருக்கும். அப்போ வந்து இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்றாங்க என்னன்னா, லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும், திருச்சபை அங்கத்தினருக்கும், வாலிபமான பிள்ளைகள் திருச்சபை அவர்களுக்கும், திருச்சபை போதகர் மூப்பர்களுக்கும் இருக்கக்கூடிய சம்பாஷணை வந்து லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் டெவலப்ஸ் மென்டல் டிசார்டர்ஸ்ன்றாங்க. ரொம்ப முக்கியமான காரியம் வந்து டாக்கிங். நம்ம வந்து சாபத் ஸ்கூல்ல போய் பேசுவோம், பைபிள் ஸ்டடியில பேசுவோம், ஆனா பிள்ளைங்களை பேச மாட்டோம். as simple, ரொம்ப எளிமையான காரியம் வந்து பேசுறது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, நான் மூவ் பண்றேன் குயிக்கா. இந்த அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட் பத்தி ஒரு 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 நல்ல ஒரு சம்பவம் உங்களுக்கு நீங்க ஒரு பார்த்திருப்பீங்க. நம்ம கொஞ்சம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆஸ்திரேலியா நடந்த ஃபயர் பாத்தீங்களா நீங்க? அப்படியே நிறைய பகுதி எரிஞ்சு சாம்பலானது. அவ்வளவு நாட்கள் எரிஞ்சுட்டே இருந்துச்சு. அப்போ எரிஞ்சு கொண்டிருக்கிற வேலையில வந்து அவங்க வந்து அந்த கேங்க்ரூஸ், நிறைய சின்ன சின்ன ஸ்மால் லிட்டில் கேங்க்ரூஸ் வந்து அவங்களுடைய அதனுடைய பெட்ரோலை இறந்துட்டாங்க. இட் வாஸ் அலோன். அப்ப அந்த சோல்ஜர்ஸ் பண்ண ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணாங்கன்னா, அப்படியே அந்த கேங்க்ரூ அட்டாச் பண்ணிட்டு அப்படியே they were holding it. ஏன்னா அந்த 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 லிட்டில் கேங்க்ரூவுடைய வளர்ச்சியில வந்து அந்த ஹக்கிங் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். நம்ம ரொம்ப நம்ம சாதாரணமா செய்யக்கூடிய காரியம், தகப்பன் தாய் பிள்ளைகள் அவங்களுடைய ஹக்கிங், கிவிங் them a warm comfort, அவங்களுக்கு வந்து அது வந்து அவங்களுடைய growthக்கு அவ்வளவு ஒரு முக்கியமான காரியமா இருக்கிறது போதிக்கிறாங்க. அட்டாச்மெண்ட் இஸ் a human interaction. நீங்க பெற்றோராகிய நீங்கள் நானும் நம்முடைய பிள்ளைகளோட கூடிய அட்டாச்மெண்ட் இஸ் a human interaction.
பேச்சு, டச் அண்ட் சோஷியலி கனெக்டிங், இட்ஸ் so important. அதே மாதிரி டிட்டாச்மெண்ட் வந்து டிஸ்கனெக்ஷன். இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், நம்முடைய ஒரு சமுதாய வழக்கம், நம்முடைய சமுதாய வழக்கம் வந்து நான் வந்து அட்டாச்சா இருக்கக்கூடாது, அட்டாச்சா இருந்தா மதிக்க மாட்டாங்க, நம்மள பிள்ளைங்க மதிக்க மாட்டாங்க, அப்பா அம்மா தோல் போறது வந்து தவறான காரியம், மரியாதை இல்லை அவனுக்கு. இல்ல, ஆக்சுவலா ராங் இட் இஸ். உங்களுடைய பிள்ளைங்க வந்து has to feel that I am connected with my father, connected with my mother. அட்டாச்மெண்ட் வந்து இந்த நெருக்கம் வந்து வளர்ச்சிக்கு அவ்வளவு உந்துதலா இருக்குமா. ஒரு ஒரு குழந்தையோட பிசிக்கல் வளர்ச்சிக்கு, மென்டல் வளர்ச்சிக்கு, அவர்களுடைய சோசியல் எமோஷனல் வளர்ச்சிக்கு வந்து அட்டாச்மெண்ட், நெருக்கம் வந்து அவ்வளவு ஒரு கான்ட்ரிபியூட்டர். சில பிள்ளைகளுடைய பர்சனாலிட்டிஸ் பார்த்தா நமக்கே ரொம்ப பிடிக்கும், அவங்கள ரொம்ப பிளசண்டா இருக்கிறாங்களா, ரொம்ப நல்லா இருக்கிறாங்களா. அதுக்கு காரணம் வந்து அவங்களோட ஹோம் என்வாயர்மெண்ட் என்ஜாய்ட் அட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட் எந்த பிள்ளைங்களுக்கு, எந்த குடும்பத்திற்கு நெருக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குதோ அந்த குடும்பத்துல வந்து பிள்ளைகளோட வளர்ச்சிக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று ரிசர்ச் சொல்றாங்க. சரி, இன்னொரு ஒரு சின்ன எக்ஸாம், இன்னொரு ரிசர்ச் சொல்லிட்டு நான் கடந்து போறேன். நான் ஒரு 60 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ரிசர்ச் பண்ணேன். ஆக்சுவலா அன்எத்திக்கல் ரிசர்ச் இட் இஸ், பட் இட் வாஸ் டன். இந்த ரிசர்ச்ல என்ன பண்ணாங்களா, பிறந்த ஒரு குழந்தை, மனுஷன் பண்ண முடியாதவங்க, ஒரு பிறந்த ஒரு குரங்கு குட்டி, சின்ன குரங்கு குட்டி அம்மாட்ட இருந்து உடனே பிரிச்சுட்டாங்க. ஒரு கொஞ்ச நாள் இல்ல, ஒரு ஃபியூ டேஸ்ல அம்மாட்ட இருந்து பிரிச்சு அந்த குரங்கு குட்டி வந்து ஒரு சின்ன ஒரு கேஜ்ல வச்சிருந்தாங்க. இந்த கேஜ்ல வச்ச பிறகு என்ன பண்ணாங்க, 2 விதமான ஒரு குரங்கு டாய் வச்சிருந்தாங்க. ஒன்னு வந்து அந்த ஃபர்ல பண்ண ஒரு ரியல் மாதிரி இருக்கும், ஒரு ஒரு குரங்கு, தாய் குரங்கு, அதனால கிளாத் எல்லாம் போட்டு அது பிசிக்கல் அதே மாதிரி இருக்கும். அந்த 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 பொம்மைட்ட வந்து பால் இல்ல, குடிக்கக்கூடிய பால் இல்ல. இன்னொரு ஒரு பொம்மை, அது வந்து they have made with fabric, அது சரி வயர்ல பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த குரங்கிட்ட வந்து நினைச்சு பொம்மைட்டு வந்து பால் இருந்துச்சு. அப்ப இந்த சைக்காலஜிஸ்ட் பாக்குறாங்க, இந்த சின்ன குழந்தை குரங்கு பாக்குறாங்க, குட்டி குரங்கு பாக்குறாங்க. இந்த குட்டி குரங்கு வந்து என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, பசியில இருக்கக்கூடிய இந்த குட்டி குரங்கு வந்து நேரம் எதுக்கு போகணும், அந்த வயர்ல பண்ண அந்த பொம்மைட்டு போகணும்னு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அதுக்கு பால் பாட்டில் இருக்குது. ஆனா இந்த குரங்கு என்ன பண்ணுச்சா, அந்த குட்டி குரங்கு அந்த பாட்டில் உள்ள இடத்துல போகாதபடி அது தான் தாய் மாதிரி இருக்குது ஒரு பொம்மை, அதுல ஓடி கட்டி பிடிச்சிட்டான். அப்படியே கட்டி பிடிச்சிட்டு எப்பெல்லாம் பசிக்கிறதோ அப்ப வந்து பாலை குடிச்சிட்டு உடனே போய் என்ன பண்ணுமா, அந்த பொம்மை கட்டி பிடிச்சிக்குமா. இப்ப சொல்றாங்க சைக்காலஜிஸ்ட், ஒரு குழந்தைக்கு ஆகாரத்துக்கும் மேல மிக மிக அவசியமானது வந்து அந்த அரவணைப்பு. ஆகாரத்துக்கும் மேல ஒரு குழந்தைக்கு மிக முக்கியமான காரியம் வந்து அரவணைப்பு. நிறைய சொல்லுவோம் நம்ம, நான் எல்லாம் பிள்ளைகளும் செய்தேன் நானு, ஆனா அந்த பிள்ளைங்க வந்து என்ற நெருக்கமாவே இல்லைன்னா அதற்கு காரணம் வந்து எல்லாம் செய்தீங்க, அவளுக்கு நெருக்கமான ஒரு அரவணைப்பை கொடுத்தீர்களா, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்போ வந்து வளர்ந்த பிள்ளைங்க வந்து பெற்றோரிடத்துல வந்து நெருக்கமாக இல்லாததுக்கு காரணம் வந்து அவர்கள் பிள்ளைகளா இருக்கும் போது பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு நெருக்கத்தை காண்பிக்கவில்லை. வேணுன்ட்டு செய்யறதில்லை, அறியாமல் ஒரு என்ன பண்ணலாம், செய்யாமல் இருந்திருக்கலாம். மிக முக்கியமான, நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தக்கூடிய காரியம் வந்து ரொம்ப எளிமையான சில காரியங்கள். உங்களுடைய நெருக்கத்தை நீங்க வெளிப்படுத்த வேண்டும் பிள்ளைகளிடத்துல. அவரிடத்துல பேசுவதும், அவர்களை அரவணைப்பதும், அவர்களை கை கொடுத்து அவர்களோடு நடப்பதும் ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கிறது. 3 ஏரியாஸ் என்னுடைய பர்சனாலிட்டி, உங்களுடைய பர்சனாலிட்டி ஷேப் பண்ணக்கூடிய 3 ஏரியாஸ். இந்த இடத்துல நான் நிறுத்த போறேன். அதுக்கப்புறம் பாஸ்டர் எட்வின் ஒரு டைம் வந்து நான் கண்டினியூ பண்ணுவேன். நான் 3 ஏரியாஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் நம்ம டெவலப் பண்ணக்கூடிய அட்டாச்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஏரியா, நான் வந்து ஒரு மனிதனாக என்னுடைய ஃபர்ஸ்ட் இந்த நெருக்கத்தை நான் வளரக்கூடிய சூழ்நிலை என்னுடைய பெற்றோர்கள். எனக்கு முதல்ல அவங்க கொடுத்தது யாருன்னா பெற்றோர் கொடுக்க முடியும், என்னுடைய பெற்றோர்கள். அது என்னுடைய பர்சனாலிட்டி ஷேப் பண்ணுகிறது. நான் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்க போறேன் என்பதை வந்து ஷேப் பண்ணக்கூடிய என்னுடைய பெற்றோர்கள் எப்படி எனக்கு கொடுத்தாங்க, என்னுடைய சிப்லிங்ஸ், என்னுடைய சகோதரி எப்படி எனக்கு கொடுத்தாங்கன்றது ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். ரெண்டாவது ஏரியா ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, அட்டாச்மெண்ட் வந்து இட் ஹஸ் டு பி இன் தி ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நான் வளர்ந்த பிறகு இப்ப நான் திருமணம் ஆகின ஒரு மனிதன், இப்போது என்னுடைய மனைவி இடத்துல இருந்து எனக்கு அட்டாச்மெண்ட் நெருக்கம் இருக்கிறதா, இட் ஷேப்ஸ் மீ அகெயின், இட் பில்ட்ஸ் மை கான்ஃபிடன்ஸ். ஒரு 40 வயசுல 45 வயசுல வந்து எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குதா இல்லையா என்பதற்கு என்ன காரணம்னா என்னோட திருமண வாழ்க்கையில் நெருக்கம் இருக்குதா.
திருமண வாழ்க்கையில நெருக்கம் அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கும்போது அது ஒரு மனிதனுடைய மனநிலையை பாதிக்கிறது. நிறைய நேரங்கள்ல வந்து ஒர்க் பிளேஸ்ல வந்து சிலருடைய பிஹேவியர்ஸ் ரொம்ப இர்ரேஷனல் பிஹேவியர்ஸ் இருக்கும். அவங்களுடைய ரொம்ப கோவப்படுவாங்க, 40 வயசுல 50 வயசுல ரொம்ப கோவப்படும், எரிச்சல் அடைவாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, ரொம்ப கடினமா இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனை இருக்கும். ஒரு குழந்தை வந்து பள்ளிக்கு போகும்போது பள்ளியில சில பிரச்சனை இருக்குவதற்கு காரணம் வந்து அந்த குழந்தையோட குடும்ப சூழ்நிலை வந்து நெருக்கத்தை இல்லாம எக்ஸாமின் பண்றோம். ஒரு வளர்ந்த மனிதனிடத்துல வந்து அட்டாச்மெண்ட் லேக்கா இருக்கும்போது அவனுடைய பிஹேவியரும் பாதிக்க வாய்ப்பு. மூன்றாவது அட்டாச்மெண்ட் சொசைட்டி, அதான் திருச்சபை. உங்களுடைய சொசைட்டி, என்னுடைய சொசைட்டி, திருச்சபை. நீங்களாம் திருச்சபை போய் ஃபீல் பண்றோம். நீங்க ஒரு சபையுடைய அங்கத்தினர். அந்த சபையில வந்து நீங்க ஒரு அங்கத்தினரா இருக்கும்போது அது உங்களால் குடும்பமாக உங்களால் பார்க்க முடிகிறதா? அந்த குடும்பத்தில் நெருக்கத்தை உங்களால் அனுபவிக்க முடிகிறதா? அதுவும் உங்களுடைய பர்சனாலிட்டி பாதிக்க வாய்ப்புகள் உண்டு. சில சர்ச்ல வந்து ரொம்ப சோஷியல் பாண்டிங், ஒன் ஃபேமிலியா ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க வந்து வெயிட் பண்ண முடியாது. எப்ப சனிக்கிழமை வரப்பா, நான் என் திருச்சபைக்கு போகணும், என்னுடைய சகோதரனை பார்க்கணும், சகோதரி பார்க்கணும், என் அம்மா அப்பா என் அக்காவை பார்க்கணும், என்னுடைய சக அங்கத்தினரை பார்க்கணும், ஆவலோடு இருக்கக்கூடிய ஒரு நெருக்கமான அனுபவம். சில திருச்சபையில வந்து நம்ம கடமைக்கு போவோம், எப்ப இந்த கோயில் முடியும் ஆம்பேன்னு சொல்லிட்டு அப்படி ஓடி போயிடுவோம். நெருக்கம் இல்லாத இது எல்லாமே ஒரு மனிதனுடைய மனநிலையை பாதிக்கிறது. இப்போ பொதுவாக வந்து சைக்காலஜிஸ்ட் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, they use something called primary prevention. primary preventionன்றப்போ ஒரு குழந்தை அந்த குழந்தையாக இருக்கும்போது வாலிப பருவம் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன அனுபவம் ஏற்பட்டதோ அந்த அனுபவம் அவர்கள் மற்ற நாட்கள் எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய காரியம். See, let me tell in English. The experience that children go through their childhood has a lifelong impact on their future. சில நேரங்கள்ல வந்து அந்த பாதிப்பை வந்து நம்ம மாற்றக்கூட முடியாது, ரொம்ப கடினமா இருக்கும். அப்போ ஒரு ப்ரிவென்ஷன், ஒரு நல்ல பர்சனாலிட்டி, என்னுடைய பையனுக்கு வந்து நல்ல திருமண வாழ்க்கை இருக்கணும், என் பையன் வந்து திருச்சபையில ஆக்டிவா இருக்கணும், என் பையன் வந்து சமுதாயத்தில் யூஸ்ஃபுல்லா இருக்கணும், அப்படிலாம் யோசிக்கக்கூடிய பெற்றோர்கள் மிக கவனமாக செலுத்த வேண்டியது வந்து அந்த பிரைமரி ப்ரிவென்ஷன். பிள்ளைகள் வீட்டுல இருக்கும்போது, சமுதாயத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி ஷேப் அவங்க கொடுக்குறோன்றது பெரிய பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு. ஃபர்ஸ்ட் எட்வின், எனக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குது எனக்கு டைம்? எனக்கு Pastor Epi, can we go for another 10 minutes, Pastor? Okay, another 10 minutes. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குதா? Before I continue, ஏதாச்சும் கான்ட்ரிபியூட் கேட்க விரும்புறீங்களா? நான் ஆல்மோஸ்ட் I'll move into a different section now. ஏதாவது கேள்வி உங்களுக்கு இருக்குதா? ஏதாச்சும் கேட்க விரும்புறீங்களா? யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்குமானால் உங்களோட மைக் அன்மியூட் பண்ணலாம். அப்படி நான் ஒரு அந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் செகண்ட் செக்ஷன் மூவ் பண்ண போறேன், அதுதான் உங்கள்கிட்ட கேட்டேன் நான். சரி, ஓகே. நான் ஒரே ஒரு ஸ்லைட் மாத்திரம் பண்ணி நான் முடிச்சிடறேன் பாஸ்டர், நம்ம கண்டினியூ பண்ண அப்புறம் டைம் கிடைக்கும் போது. இப்போ ஃபர்ஸ்ட் காரியத்தை நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த அட்டாச்மெண்ட், இந்த நெருக்கம் எவ்வளவு ஒரு பெரிய முக்கியமான காரியத்தை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம வாழக்கூடிய காலம் இது வந்து போஸ்ட் மாடர்ன் எரான்வாங்க. போஸ்ட் மாடர்ன் இந்த டைம்ல நம்ம திஸ் ஏஜ் 21st century, இது வந்து போஸ்ட் மாடர்ன் எரா பீரியட்னு சொல்லுவாங்க. இந்த நாட்கள வாழக்கூடிய பிள்ளைகளுடைய மனநிலையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. போஸ்ட் மாடர்ன் மைண்ட்ஸ், ஒரு போஸ்ட் மாடர்ன் மைண்ட் எப்படி திங்க் பண்ணுவாங்க? என்னுடைய மகன் இந்த 21st century 2000 பிறந்த மகன், how he sees things, அவன் எப்படி காரியங்களை பார்க்கறான், அவன் எப்படி கம்யூனிகேட் பண்றான், அவனுடைய வெறுப்புகள் என்ன, அவனுடைய பார்வை என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. நான் 1970 பிறந்த 1975 பிறந்த நான் இன்னைக்கு என்ன அப்படித்தான் நான் இருப்பேன்றது இல்லை. இந்த காலகட்டத்திலே ஒரு பிள்ளைகள் எப்படி, அவர் பார்வை எப்படி இருப்பேன்னு அறிந்து கொள்வது மிக முக்கியமா இருக்கிறது. அப்போ இந்த போஸ்ட் மாடர்ன் எரா, இந்த பீரியட்ல இருக்கக்கூடிய வந்து ஒரு சில மெயின் ஈவென்ட்ஸ் as shaped
this mind. இந்த காலகட்டத்தை சில காரியங்கள் மேஜர் ஈவென்ட்ஸ் பாதிச்சிருக்கிறது. ஃபர்ஸ்ட் காரியம் லிஸ்ட் சொல்றேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட், the whole society, சமுதாயமே இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. இட்ஸ் இந்த ஒரு ஸ்லைட் நான் உங்களுக்கு 1 hour சொல்றேன். உங்களுக்கு அவ்வளவு இருக்குது இதுல. நான் குயிக்கா சொல்லி முடிச்சிடறேன் 10 minutesல. இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ், அந்த இண்டஸ்ட்ரியல் புரட்சின்னுவாங்கல்ல, அந்த புரட்சிக்கு பிறகு உலக சமுதாயம் கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. இப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு முன்பதாக மனிதனிடத்துல வந்து நேரம் அதிகமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் இண்டஸ்ட்ரியல் புரட்சி ஏற்படுறதுக்கு முன்பதாக வந்து அவ்வளவு ரிலாக்ஸ்டா இருந்தாங்க சமுதாயம். ஆனால் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து வந்த பிறகு அவைகள் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் has really had a great impact on families. குடும்ப வாழ்க்கை பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. நான் ஒரு மெம்பர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்க வந்து இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தவங்க, இங்கிலீஷ் ஒயிட் இங்கிலீஷ் ஃபேமிலிஸ். அவங்கள்ட்ட கேட்டிருக்கும் போது நான் கேட்டேன், ஏன் வந்து இந்த சமுதாயத்திலிருந்து ஏன் திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க? why marriage is not that important? ஏன் சிங்கிளாவே இருக்கிறாங்க? அப்போ அவங்க சொன்னக்கூடிய காரியம் வந்து ஷாக்கிங் ஆயிடுச்சு. பாஸ்டர், பிஃபோர் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் we are a normal family, சாதாரணமா இருந்தோம். ஆனா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பிறகு family was been shattered. உங்களுடைய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பிறகு ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சிக்கு வந்து திருமணம், குடும்ப வாழ்க்கை பாதிப்பை ஏற்படுத்தினது. ஒருவேளை சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன்னா, இப்ப நாங்க வாழக்கூடிய இந்த சமுதாயத்துல, நான் சொல்ற யூகேல வந்து உங்களுடைய ப்ரொஃபஷனல், உங்களுடைய கரியர், உங்களுடைய ஜாப்ல வந்து நீங்க வளர்ச்சி பெறணும்னா ஆக்சுவலா குடும்ப வாழ்க்கை ரொம்ப தடையா இருக்கும். உங்களுக்கு திருமணம் ஆகல, உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா நீங்க அப்படியே மேல மேல போயிட்டே இருக்கலாம். நான் சொல்ற கரெக்டா? நீங்க வந்து ஒண்ணு உங்களுடைய ப்ரொஃபஷனல் growth இல்ல குடும்பம் சூஸ் பண்ணீங்கப்பா. நிறைய நேரங்கள்ல வந்து எங்களுடைய வளர்ச்சியை வந்து நாங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணோம், குடும்பத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். அப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் had a great impact on families. ஃபர்ஸ்ட் காரியம் ஷேப் மாத்திச்சு அப்படியே. ரெண்டாவது காரியம் வந்து கேபிட்டலிசம். இப்ப இந்தியா மாதிரி தேசம் வந்து இட்ஸ் ஜஸ்ட் மூவிங் இன்டு கேபிட்டலிசம். இந்த கேபிட்டலிசம் பொருளாதார இந்த அப்ரோச், அந்த பொருளாதார இந்த அப்ரோச், கேபிட்டலிசம் வந்து சோசியலிசம் ஒரு அப்ரோச், கேபிட்டலிசம் ஒரு அப்ரோச். இந்த கேபிட்டலிசம் வந்து கம்ப்ளீட்டா இஸ் சேஞ்சிங் தி ஃபேமிலிஸ். அப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, the measure of family success is based on your economic progress. ஒரு குடும்பம் வளர்ந்திருக்கிறதா வளர்ச்சி பெறல எதை வைத்து மெஷர் பண்ணனா, அவங்களுக்கு பொருளாதாரத்தை வைத்தா மெஷர் பண்றோம். இப்ப நம்ம வேற எதை வச்சு மெஷர் பண்றது இல்ல. அவங்க அன்பா இருக்கிறாங்களா, அந்யூன்யமா இருக்கிறாங்களா, விசுவாசத்தில் இருக்கிறாங்க, அதெல்லாம் யாரும் பாக்குறது இல்ல. அவங்க எவ்வளவு பேர் வீட்டுல இருக்கிறாங்க, அவங்க எந்த காரை ஓட்டுறாங்க, அப்ப நல்ல வளர்ச்சியா இருக்கும் குடும்பத்துல, நல்ல வளர்ந்து பிள்ளைங்க நல்லா வளர்ந்துருக்காங்க, அப்ப பெரிய டாக்டரா இருக்கிறாங்க, பெரிய இன்ஜினியரா இருக்கிறாங்க. அப்போ வந்து கேபிட்டலிசம் நம்முடைய போக்கஸை மாத்திடுச்சு. அது கேபிட்டலிஸ்டுக்கு முன்பாடி வந்து நம்ம பார்த்த பார்வை வேறு, இப்போ நம்முடைய வளர்ச்சின்ற பார்வை வேறு. டூ டிஃபரெண்ட். ரெண்டாவது காரியம் எப்படி பாதிப்பு ஏற்படுத்துறாங்க, நம்முடைய பார்வையே மாறிடுச்சு. கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய பார்வைகிட்ட மாறிடுச்சு. வெளி சமுதாயம் இல்லை, நம்முடைய பார்வை மாறிவிட்டது. இன்னைக்கு வந்து we live in a market driven society. டிமாண்ட் இல்லைன்னா அப்படியே எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும் மார்க்கெட். அந்த மார்க்கெட் ட்ரிவன் சொசைட்டில வந்து நம்ம எல்லாரும் மாட்டி இருக்கிறோம், நம்ம எல்லாருமே இன்க்ளூடிங் மீ. இட்ஸ் லைக் எ வெப். அது குடும்ப வாழ்க்கையை கடினமாக மாற்றியுள்ளது. இன்னைக்கு பல காரியங்களை கான்சியஸா நம்ம செய்ய மாட்டோம். If we are not market driven, we will never do it. ரொம்ப கண்டென்ட்டா இருப்போம் நம்ம. நாங்க நேத்து நானே என்னோட மனைவி பேசிட்டு இருந்தோம்.
எங்களுடைய பெங்களூர் வாழ்க்கையை பற்றி பேசினோம். நம்ம என்ன குறை இருந்துச்சு நம்மள்ட்ட? ஒரே ஒரு ரூம், சின்ன ரூம். அந்த பெட்ரூம்ல கட்டில் மாத்திரம் எங்களால் போட முடியும். ஒரு குறை இல்லை. ஆனால் அந்த மார்க்கெட் ட்ரிவன் சொசைட்டினால நாங்கள் எங்களுடைய தேவையை மாத்திரம் யோசிக்கல, சமுதாயம் என்னை எப்படி பார்க்கிறது என்பதை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்காக மாத்திரம் நான் வாழாதபடி சமுதாய பார்வைக்காக நான் வாழ ஆரம்பித்து விட்டேன். 10 பேர் இங்கிலாந்து போனாங்கப்பா, நான் இருந்த சரிப்பட்டு வர்றாரு, நானும் போனேன் இங்கிலாந்துக்கு. என்னுடைய பார்வை இஸ் பீன் மார்க்கெட் ட்ரிவன். சமுதாயம் என்ன செய்கிறது, அவங்க என்ன வாங்குறாங்க, இவங்க என்ன வாங்குறாங்க, அதை வாங்குறோம் நம்ம. இப்போ எனக்கு தேவையா இல்லைன்றது செகண்டரி. அப்ப மார்க்கெட் ட்ரிவன் சொசைட்டில வந்து அந்த அந்த அழுத்தம் வந்து எதை பாதிக்கிறதுனா குடும்பத்தை பாதிக்கிறது. இப்ப நம்ம இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து the age of internet and world wide web leading to an information explosion. இன்னைக்கு வந்து நம்மளால ஹேண்டில் பண்ணக்கூடாத அளவுக்கு இன்ஃபர்மேஷன் நம்மள்ட்ட இருக்குது. நமக்கு ஒரு காலத்துல ரொம்ப குறைவா தெரியும், ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் நம்ம. இப்ப நம்ம ரொம்ப அதிகமா தெரிகிறது, அந்த அதிகமா தெரிஞ்ச காரியத்தை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியல. அதான் சொன்னேன் ஏற்கனவே, each point I could take time to explain. நான் அவுட்லைன் கொடுக்குறேன். இன்னைக்கு இந்த சமுதாயத்தை வளரக்கூடிய பிள்ளைகளுடைய அவங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் மாடர்ன் சொசைட்டி அவங்களுக்கு முன்பதாக இன்ஃபர்மேஷன் எக்கச்சக்கம். இந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளோஷன் வந்து அவங்களுடைய பர்சனாலிட்டி, அவங்களுடைய வெறுப்பு எல்லாவற்றையும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நாங்க சின்ன பசங்களா இருக்கு, நான் என்னுடைய சகோதரன், நான் என்னுடைய தம்பி ஆமோஸ், 2 வயது எங்களுக்கு டிஃபரன்ஸ். எங்களுடைய பாஸ்ட் டைம், நாங்க சின்ன பசங்களா இருக்கும் போது எங்களுடைய பாஸ்ட் டைம் வந்து சர்ச்சுக்கு போறது பாஸ்ட் டைம். ஏன்னா வேற ஒரு இடமே எங்களுக்கு இல்ல. வெனஸ்டே மீட்டிங் நாங்க ஓடுவோம், எங்காவது ஒரு ஜப கூட நாங்க ஓடி போயிடுவோம். நாங்க சர்ச்ல ஃபுல் டே இருப்போம், வேற ஒண்ணுமே எங்களுக்கு இல்ல, என்டர்டைன்மெண்ட் இல்ல எங்களுக்கு. அப்படி இல்லைன்னா என்ன பண்ண முடியும், என்னுடைய கசின்ஸ் வீட்டுக்கு போயிடுவோம் நாங்க. ஆனால் இந்த நூற்றாண்டில் வாழக்கூடிய பிள்ளைகளுடைய டிஸ்ட்ராக்ஷன் எக்கச்சக்கம். The age of internet and worldwide web leading to an information explosion to them. அவங்களுக்கு முன்பதாக சாய்ஸ் வந்து unbelievable. அப்ப நம்ம இன்னைக்கு நம்முடைய திருச்சபையினுடைய அப்ரோச் எவ்வளவு மாற்ற வேண்டியதா இருக்கு. நம்ம 19th செஞ்சுரியில இருந்து வச்சுங்களேன் சர்ச்சை. இப்போ 21st செஞ்சுரியில வந்து போஸ்ட் மாடர்ன் மைண்டுக்கு நம்ம மீட் பண்ண மாட்டோம் லீடர். நம்ம இந்த வாலி பிள்ளைங்களாம் கோயில்ல கூட்டிட்டு அவங்கள குரூசிஃபை பண்ற மாதிரி உட்கார வச்சு பழைய கதைகளை நம்ம பேசிட்டு அவங்களுக்கு போர் அடிக்க சொன்னா அவங்க மேல கோவப்பட்டு வேற எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அவங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய காரியங்கள் பயங்கரமா இருக்கும்போது அந்த போஸ்ட் மாடர்ன் மைண்ட் ரீச் பண்ற அளவுக்கு நமக்கு எக்யூப் பண்ணிருக்கிறோமா ஒரு பெரிய கேள்வி. இன்னைக்கு சமுதாயம், சொசைட்டி வேர் individual freedom and individual opinion that challenges the system, structure and organization. அப்படி இல்ல நம்ம காலத்துல. இன்னைக்கு ஒரே ஒரு மனிதன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரே ஒரு மனிதன், அந்த ஜார்ஜ் என்ற ஒரு பிளாக் அமெரிக்கன், அவனை வந்து போலீஸ் என்ன பண்ணாங்க, அவனை கொன்னுட்டாங்க. அந்த ஒரு ஈவென்ட் brought the whole world to stand still. One individual man matters. நாம் வாழ்ந்த காலத்துல வந்து the system, the structure, the organization was not questioned. கேள்வி கேட்க மாட்டோம் நம்ம லீடர்ஸ்ட. தப்புன்னு சொல்ல மாட்டோம், தப்புன்னு தெரிஞ்சோட சொல்ல மாட்டோம். அந்த சமுதாயம் அல்ல இந்த சமுதாயம். நாம் வாழக்கூடிய சமுதாயம் கேள்விகளை கேட்கக்கூடிய சமுதாயம். நான் ஒரு காரியம் சொன்னா என்னுடைய மகன் என்று கேள்வி கேட்பாங்க. That's a society we live. அப்படி அவர் கேள்வி கேட்கும் போது அந்த கேள்விக்கு நேர்த்தியாக தாழ்மையாக பதில் சொல்ல அளவுக்கு நம்முடைய மைண்டை வளர்க்க வேண்டிய அவசியம் உள்ளது நமக்கு. ஆனா திருச்சபையில சொல்லுவோம், கேள்வி கேட்காது, கேள்வி கேட்டா தப்பான ஆள் இவன்.
உங்களுக்கு வித்தியாசம் புரியுது? உங்களுக்கு எப்படி மாறுது சொசைட்டி? சொசைட்டி இஸ் சேஞ்ச்ட், பட் ஆர் வி சேஞ்சிங் அஸ் பேரண்ட் அண்ட் சர்ச்? இன்னைக்கு வந்து சொசைட்டி as a mind, இந்த காலகட்டத்தில் கூடிய பிள்ளைகள் வந்து ரெண்டு காரியம் கேட்பாங்க, how and why. நீங்க போய் சொல்லி பாருங்க உங்க பிள்ளைங்கள்ட்ட, ஏன் டாடி, எப்படி டாடி? தட்ஸ் a mind. இந்த வயசு வரைக்கும் என்னுடைய மனைவியோ நானோ அந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்க மாட்டேன் என் பெற்றோர்கிட்ட. ஆனா என் பிள்ளைகள் கேட்பாங்க. The society has changed. கடைசி பாயிண்ட், போஸ்ட் மாடர்ன் சொசைட்டி is an intense lifestyle, unbelievable. இன்னைக்கு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, எங்க அப்பாக்கு வேலையில இருந்து வருவார். எங்க அப்பா வேலையில இருந்து வருவாரு, ஒரு கேட்டுருக்கலாம் நான் சொல்றத, அழகா உட்கார் நல்லா குளிப்பார், நல்லா ரிஃப்ரெஷ் போய் குளிப்பார், வீட்டுல உட்காருவாரு. அவருக்கு ஈவினிங் டைம் இருக்கும். நானே என் ஒய்ஃப் 24/7 ஒர்க் பண்றேன் இப்பெல்லாம். வேலைக்கு போயிட்டு அதே இன்டென்ஸ் ஒர்க் அட் ஹோம். வேலை இன்டென்ஸ், ஒர்க் பிளேஸ்ல இன்டென்ஸ் இருக்குது. நமக்கு ஒர்க் இஸ் நோ மோர் ஈஸி. எஜுகேஷன், கல்வி ஈஸி இல்ல. இப்போ பிள்ளைங்கலாம் படிச்சிட்டபடிதான் இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு படிக்க வேண்டியது. இன்டென்ஸ் லைஃப் ஹஸ் பிகம் இன்டென்ஸ். இந்த இன்டென்ஸ் லைஃப்ல வந்து ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் இல்ல கவனம் செலுத்த முடியாம போகிறது. இந்த மாற்றம் அடைந்த சொசைட்டில வந்து கடைசி காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த மாற்றம் அடைந்த சொசைட்டில நீங்கள் நானும் மிக முக்கியமாக பிடித்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, giving that attachment both at home and church. நம்முடைய வாலிப பிள்ளை திருச்சபை வராங்க. வரும்போது how do they feel the church? அவங்க வந்து ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வராங்க. how do they feel at home? பெற்றோராக உங்களையும் என்னையும் நம்முடைய பிள்ளைகள் எப்படி பார்க்கிறார்கள்? நண்பர்களாக என்னோட அப்பா என் அம்மாவோட நல்ல நெருக்கம் இருக்குன்னு பாக்குறாங்களா, அல்லது அவருடைய பார்வை வேறதாக இருக்குதா? இவைகள்லாம் பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தலாம். அவர்கள் வந்து ஒரு ஏஜ் வந்து டிசிஷன் எடுக்கும் போது வேறு விதமான டிசிஷன் இருக்குது வாய்ப்பு உள்ளது. நான் முழுசா முடிக்கல, அதனால நான் அப்ரப்டா நிறுத்த வேண்டியிருக்குது. டைம் பாஸ்டர் எட்வின், நான் ஹேண்ட் ஓவர் தி டைம் பேக் டு யூ. தேங்க்யூ பாஸ்டர் எபி. உண்மையிலே நமக்கு கேட்கக்கூடிய காரியங்கள் நிறைவே இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த வேலையிலே போதுகிற எபி அவர்களுக்கு நான் நன்றி செலுத்தி கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னு சொன்னால் இங்கே கவனம் செலுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதை நாம் செலுத்த விட்டால் பிற்காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் மனநிலை எவ்வளோ பாதிக்குது என்பது குறித்து அவர் விளக்கத்தை சொன்னார். இது என்னன்னு சொன்னாக்கா, இளையவர்களாக அல்லது டீனேஜரா இருக்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் தான் அவங்க குணங்கள் மாறுது. தெரியல, சூழ்நிலைகள் அல்லது இன்றைக்குள்ள காலகட்டத்தில் அநேக காரியங்கள். சற்று முன்பாக டாக்டர் பாஸ்டர் எபி சொன்னது போல, இன்றைக்கு இன்டர்நெட் எக்ஸ்போஷன், அது இன்ஃபர்மேஷன் தகவல் வந்து பரவலாக இருக்கிறது. அதை அங்கே பார்த்து கற்றுக்கொள்றாங்க. ஆகையினால பெற்றோர்கள் பெற்றோர்களிடத்துல இருந்து அவர்கள் கற்றுக்கொள்ளலைன்னு சொன்னா இன்டர்நெட் கற்றுக் கொடுக்கும். அது தவறான ஒரு காரியமாக போய்விடும். அதனால இந்த வேலையில இது குறித்து நீங்கள் நானும் கவனிக்க வேண்டியது இருக்கிறது. இதை நாம் கவனிக்காமல் போனோம்னு சொன்னா அது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடியதா இருக்கிறது என்பது குறித்து டாக்டர் பாஸ்டர் எபி அவர்கள் நமக்கு அருமையான ஒரு ஆலோசனை நமக்கு அதை வழங்கி கொடுத்தாரு. அவருக்காக நான் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ பாஸ்டர் எபி. இந்த வேலையிலே உண்மையிலே நமக்கு 1 மணி நேரம் கொடுத்தது பற்றாக்குறைவா இருக்கிறது, மன்னிக்கணும். ஆனால் இருந்த போதிலும் நிச்சயமாக அடுத்த கூட்டங்களில் பாஸ்டர் எபி டேனியல் அவர்களை நாம் அழைப்பு கொடுக்க இருக்கிறோம். அதனால் நிச்சயமாகவே நாம் அடுத்த கூட்டங்களை நாம் சந்திக்க இந்த வேலையில் கர்த்தர் நமக்கு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி. இவ்வேளையில நாம் யாவரும் கூட ஒரு கணம் தலை தாழ்த்தி கண்கள் மூடியிருந்தால் நாம் இந்த கூட்டத்தை நாம் நிறைவு செய்விருக்கிறோம். இந்த வேளையிலே இறுதி ஜெபத்துக்கும் ஆசீர்வாத ஜெபத்துக்கும் பாஸ்டர் எபி அவர்களை வழி நடத்தும்படிக்கும் அத்துடனே அறிவிப்புக்குள்ளாகி நாம் கடந்து போகலாம்.
ஸ்டெபி. எங்கள் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, உம்முடைய பெரிதான கிருபைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை சிருஷ்டித்து எங்களுக்காக உம்முடைய ஜீவனை தந்து இந்த பூமியிலே நீர் வந்து எங்களோடு கூட நெருக்கமாக இருந்து ஒரு மாதிரியை நீர் காண்பித்திருக்கிற கர்த்தாவே, நாங்களும் பெற்றோர்களாக எங்களுடைய பிள்ளைகளோடு கூட நெருங்கி நாங்கள் பழகவும் அவர்களிடத்திலே அன்பு, அரவணைப்பு அவைகளை காண்பிக்கத்தக்கதாக நீர் அந்த நல்ல மனப்பக்குவத்தை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். எங்களுடைய வேலை மிகுதியிலே நாங்கள் அதை கவனம் இராதபடி, எங்களுடைய கவனங்களை நாங்கள் வேறு காரியங்களை செலுத்தாதபடி, எங்களுடைய நேரங்களை நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய குறைஞ்ச நேரமா இருந்தாலும் அந்த நேரத்தோடு கூட எங்களுடைய பிள்ளைகளோடு கூட நாங்கள் செலவழிக்கத்தக்கதாக, அவர்களுடைய நல்ல முழுமையான வளர்ச்சிக்கு நாங்கள் நல்ல பங்கை ஆற்றத்தக்கதாக நீர் எங்களுக்கு விசேஷத்தின் ஞானத்தை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். திருச்சபையிலும் கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய காரியங்களை நாங்கள் கடமைக்காக மாத்திரம் செய்யாதபடி உண்மையான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கவும், அங்கத்தினரோடு கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கவும், அந்த ரிலேஷன்ஷிப் மூலமாக நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் இழந்து போகாதபடி நீர் எங்களுக்கு பெரிய கிருபை பாராட்ட வேண்டும் என்று செபிக்கிறோம். எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய குறை எல்லாவற்றையும் கிருபையாக நீர் மன்னிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். எங்களுக்கு பரலோகத்தின் ஞானத்தை தாரும், உம்முடைய கிருபையை தாரும், உம்முடைய தயவை நீர் தர வேண்டும் என்று செபிக்கிறோம். எங்களுக்கு நீர் அன்பாய் கொடுத்திருக்க இந்த பிள்ளைகளை நாங்கள் ஒருபோதும் இழந்து போகாதபடி, அவர்களை நாங்கள் இந்த வாழ்வுக்காகவும் நித்திய வாழ்வுக்காகவும் உண்மையாக ஆயத்தப்படுத்தத்தக்கதாக, அந்த வைராக்கியத்தோடு அந்த பணிவோடு கூட நாங்கள் அந்த கடமைகளை செய்யத்தக்கதாக நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த கூட்டங்களை கலந்திருக்க ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. கண்ணீரோடும் வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பெற்றோருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமை, அவர்களுடைய கோபம், மற்ற எல்லா காரியத்தையும் மேற்கொள்ளத்தக்கதாக நீர் பரிசுத்தால் துணை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். முற்றிலுமாக உங்களுடைய கருத்துக்களாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் வழிநடத்தும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக, ஆமென். 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 தேங்க்யூ பாஸ்டர் ஏபி. உண்மையில பாஸ்டர் ஏபிக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். பாருங்க, அவர் வந்து இந்த பயிற்சி கூட்டங்க 1 மணி நேரத்துல முடிக்க முடியாது. ஆனா அவருக்கு வந்து நமக்கு நேரம் கொடுத்து இந்த பயிற்சி கூட்டத்தை வழி நடத்துகிறார். ஆனா கேட்கிற கூடிய நாம் அதுக்கு நேரத்தை நம்ம ஒதுக்க முடிகிறதா? ஆகையினால இது கேள்விக்குறியா இருக்கிறது. ஆனா பாஸ்டர் ஏபி அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவர் நேரத்தையும் இந்த பயிற்சி கூட்டத்தை அவர் ஆய்வு செய்து விவரித்து விளக்கமாக அவர் சொன்னதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேலையிலே கர்த்தர் தாமே அவரும் அவருடைய ஊழியத்தையும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நன்றி. இந்த வேலையிலே நாம் அறிவிப்புக்குள்ளாய் கடந்து போகலாம். பிரதர் எட்வர்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாஸ்டர் எபி வந்து ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு இந்த நாள் பத்தல. உண்மையை சொன்ன போனா இன்னொரு நாள் அவரை கூடணும். இந்த கூட்டம் முடியறதுக்கு முன்னாடி ஐ திங்க் பாஸ்டர் எபி வந்து ஃப்ரீயா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது எனக்கு இன்னும் இந்த கூட்டம் அரைக்குறையா முடிஞ்ச மாதிரி தான் இருக்கு. அதனால அவர் இன்னொரு நாள் கூடணும். அவரை இன்னொரு நாள் கூப்பிட்டு அவர் இன்னும் தொடர்ந்து இது பேசணும். அவரு நமக்கு இந்த கவுன்சிலிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாரு. பிணைப்பு எப்படி இருக்கணும், பிணைப்பு இருக்கணும், நெருக்கம் இருக்கணும், ஒரு ஒரு ஒற்றுமை பாண்டிங் எவ்வளவு முக்கியம். அந்த பிணைப்பு இல்லாதனாலதான் இன்னைக்கு வந்துட்டு என்னன்னாக்கா சர்ச்சிலயோ சரி, சபையிலையும் சரி, நம்ம குடும்பத்திலையும் சரி, பிள்ளைகள் வந்து வெளியில போறாங்க. பிள்ளைங்க கேள்வி கேட்கறதுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியல. கேள்வி கேட்பாங்க, சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இருந்துச்சுன்னா, சொல்றதை விட்டு செய்யறது வேற மாதிரி செஞ்சுட்டா நம்ம சொல்லுவானா அதுபடி நடக்கலன்னா கேள்வி கேட்பாங்க. அவங்க கேள்வி கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. நம்ம ஹிப்போக்ரட்ஸ் சொல்லுவானுங்க கோயில்ல. நம்ம செய்யறது இங்க ஒண்ணு சொல்றீங்க, ஆனா செய்யறது வேற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு கேள்வி கேட்கிற சமுதாயம் இருக்குது. அப்படிப்பட்ட குழந்தைகள் நம்ம வச்சிருக்கிறோம். ஏன்னா சொசைட்டி அந்த மாதிரி நம்மளை பார்த்துட்டு இருக்குது. அப்படி பிள்ளைங்கள் அப்படி வந்து வெளியில படிக்கிறதுனால நிறைய காரியங்கள் கத்துக்கிறாங்க. அதனால நம்ம வாழ்க்கை அது வந்து பிள்ளைங்களுக்கு மாத்திரம் இல்லை. அவர் இன்னைக்கு சொல்லி கொடுத்தது வந்து ஒரு ஒரு பேரண்ட்ஸுக்கும் நம்மளை குத்துன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்க கேள்வி கேட்கும் போது பதில் சொல்ல முடியல. நீங்க இப்படி சொல்றீங்களே, ஆனா இப்படி நடக்குதே, கோயில்ல நடக்குது இந்த மாதிரின்னு சொல்லும் போது அது பயமா தான் இருக்குது. அவங்க கேள்விக்கு நமக்கு சரியான பதில்கள் சொல்ல முடியல நிறைய நேரத்துல. அப்பா இப்படி சொல்லி கொடுக்குறீங்க, அன்பா இருக்கணும், இப்படி இருக்கணும், பாசமா இருக்கணும், பண்பா இருக்கணும்னு சொல்றீங்க, ஆனா கோயில்ல வேற மாதிரில இருக்குது, சண்டை போட்டுக்கிறாங்களே அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாரு. அவர் ரொம்ப நல்லா இருந்தது. ஹிப்போக்ரட்ஸ்ன்னு சொல்றாங்க பிள்ளைங்க.
அதனால வந்து ரொம்ப எல்லாருக்கும் எல்லா பேரண்ட்ஸுக்கும் இந்த நெருக்கம், இந்த பிணைப்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பாஸ்டர் எபி அழகா சொல்லி கொடுத்தாங்க. இங்க ஒரு வல்லமையான போதகர் அவரு. அவரை பத்தி சொல்லணும் இல்ல, நமக்கு நிறைய கூட்டங்களுக்கு, ஆலோசனை கூட்டங்களுக்கு வந்து நமக்கு நடத்தி கொடுத்திருக்கிறாரு. இங்க மாத்திரம் இல்ல, இங்க யூகேல இருக்கிற எல்லா மக்களுக்கும் ரொம்ப தாழ்மையான ஒரு மனுஷன் அவர். ரொம்ப எல்லாத்தையும் வந்துட்டு ரொம்ப அவரு நல்லா அவரு பேசின மாதிரி தான். அவர் ஒரு நல்லா பேசின மாதிரி தான். கோபப்பட மாட்டாப்ல ஈஸியா. ஏன்னா நிறைய இதுல நான் சில காரியங்களை பார்த்திருக்கிறேன். கோபப்பட மாட்டாப்ல. சொல்லிட்டு போறாங்க விடுங்க, அப்படிதாங்க, இதான் உலகம், இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப அழகா ஈஸியா அடுத்தவங்கள்ட்ட வந்து மூவ் பண்ணக்கூடிய ஆள் அவர். சொல்ற காரியத்தை அழகா தெளிவா புரியுற மாதிரி இது இப்படிதான் அப்படின்னு எப்பயுமே ஒரு தாழ்மையா நல்ல மனுஷன். எனக்கு காலேஜ்ல இருந்தே தெரியும் அவரை. அதனால அவர் இன்னைக்கு ரொம்ப அழகா நேச்சர்ல அவரோட பாணியில அழகா சொல்லி கொடுத்தாரு. அதனால அவருக்கு நன்றி செலுத்திக்கணும். அவர் ஊழியம் இன்னும் நல்லா செய்யணும். அவருக்கு வந்து அவரோட குடும்பத்துக்காண்டி அவருக்காண்டி நம்முடைய ஜெபத்துல நினைச்சுக்கோ. அவர் இன்னொருத்தரோட நம்ம கூடுவோம். ஏன்னா இந்த பிரசன்டேஷன் நமக்காண்டி அவர் ரெடி பண்ணி மெட்டீரியல் வச்சிருக்கிறாரு. இந்த மெட்டீரியல் இது முடிஞ்ச உடனே நம்ம என்னன்னாக்க எல்லாத்துக்கும் அவரோட அந்த பவர் பாயிண்ட் இருக்குது நம்மகிட்ட, இந்த பிரசன்டேஷனும் இருக்குது நம்மகிட்ட. அதுல நீங்க யாருக்கு தேவைப்பட்டாலும் சரி, நம்ம வந்து தயவு